உலகின் பல பகுதிகளிலிருந்தும் தொல்காப்பியம் கேட்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு என் வணக்கம். சொல்லதிகாரத்தில் 8வது இயலாகிய உரியியல் பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உரியியல் என்பது செய்யுட்கு உரிய சொற்களை பற்றி கூறுகின்ற இயல். சேர்ந்த சில சொற்களுக்குரிய பொருளை தொல்காப்பியர் இந்த இயலில் உணர்த்துகின்றார். ஒவ்வொரு சொல்லுக்கு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லுகின்ற தொல்காப்பியர் சில சொற்களுக்கு இன்னதுதான் பொருள் என்பதனை எதிர்கால சமுதாயம் அறியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக அவற்றை தேர்ந்து எடுத்து கூறுகின்றார். அறிஞர் ஒருவர் கூறுகின்றார், இந்த சொற்கள் தொல்காப்பியத்தில் பல இடங்களில் பயின்ற சொற்களாகவும் இருக்கின்றன. இவற்றுக்குரிய பொருளை சங்க இலக்கியங்களிலிருந்தும் அதற்கு முன் வந்த நூல்களிலிருந்தும் தொல்காப்பியர் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களுக்கு காலத்தால் முற்பட்டது, அதுல ஒன்றும் ஐயமே இல்லை. தொல்காப்பிய மரபுகள் சில, இலக்கிய மரபுகள் சில சங்க இலக்கியத்தில் காணப்படவில்லை. அதிலிருந்து தொல்காப்பியம் முன்னது என தெரிகிறது. மானம் என்று ஒரு சொல் இருக்கிறது. இந்த மானம் என்பது அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது பரிமேலழகர் சொல்லுவார், மானம்னா என்னங்க அப்படின்னு யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்றது? அது மரியாதை, மான மரியாதை, சுயமரியாதை என்றெல்லாம் நாம் சொல்லுவதை விட பரிமேலழகர் அதற்கு சொல்லுகின்ற விளக்கம் தான் மிகச்சிறந்தது. அதை நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு தொடர். மானம் என்றால் என்னன்னு யாராவது கேட்டா, தன் நிலையினின்று சிறிதும் தாழாமையும் ஊழால் தாழின் உயிர் வாழாமையும். என்ன அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. தன் நிலையிலிருந்து கொஞ்சம் கூட தாழக்கூடாது. அப்படி ஊழ் காரணமாக, விதியின் காரணமாக தாழ நேரிட்டால் உயிர் வாழக்கூடாது. அதுதான் மானம். இவ்வாறு ஒரு சொல்லுக்கு அவர் பொருள் சொல்லுகிறார். அதே போல பேராசிரியர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகிற போது வறுமை என்ற சொல்லுக்கு நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? பொருள் இல்லாத நிலை என்று சொல்லுவோம். ஆனால் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பேராசிரியர் பெருமகன் மெய்ப்பாட்டியல்ல வறுமை என்ற சொல்லுக்கு உரை எழுதுகிற போது அது போகம் ஜெயிக்க பெறாத பற்று உள்ளம்னார். அதாவது பொருள் இல்லைங்கிற நிலை மட்டுமல்ல, உள்ளத்துல ஆசை இருக்கிறது, துய்க்க வேண்டும் என்று, ஆனா கையில பொருள் இல்லை. அதுக்கு பேர் தான் வறுமை. ஒரு முனிவனை முற்றும் துறந்தவனாக இருக்கிறான், அவன் கையில பொருள் இல்லை என்றால் அவன் வறியவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட முடியாது. அவனுக்கு எதுவும் தேவையில்லை. ஆகவே இதற்கெல்லாம் இவ்வாறெல்லாம் அழகாக ஒரு சொல்லுக்கு உரை எழுதக்கூடிய நிலை பல பேரிடம் நாம் பார்க்கிறோம். தொல்காப்பியர் பல சொற்களை இவ்வாறு தொகுத்து உரியியலில் சொல்லிக் கொண்டு வருகிறார் என்பதை 313வது நூற்பா வரையில பார்த்தோம். சீர்த்தி என்பது தமிழ் சொல், அழகான தமிழ் சொல். சீர்த்தி மிகு புகழ். அது மிகுந்த புகழை சொல்லுவது சீர்த்தி. துன்னரும் சீர்த்தி நன்னூர் பவனந்தி. அதாவது மிகப்பெரிய புகழை உடைய பவனந்தி ஆசிரியன் நன்னூலை எழுதினான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது மாலை. மாலை என்பது இயல்பு. மாலை என்பது பொழுதையும் குறிக்கும், பூக்களின் தொகுப்பையும் குறிக்கும். இந்த இடத்தில் தன்மை, இயல்பு என்பதையும் குறிக்கும். எல்லாம் இந்த சொல்லெல்லாம் ஏதோ இந்த பொருளிற்கு இந்த சொல்லை வைத்துக் கொள்ள என்று யாரும் தனி மனிதர்கள் ஏற்றிவிடவில்லை. ஒரு சமுதாயம் ஆழமாக எண்ணி ஒவ்வொரு பொருளை குறித்தும் வழங்குகின்ற சொல் பொருளுடையதாக இருக்க வேண்டும் என்று கருதி யாத்த ஒரு படைப்பு என்று அதனை சொல்ல வேண்டும். இப்ப மாலைன்னு இருக்கு. மாலை என்றால் மயக்கம் என்று பொருள். மயக்கம் என்றால் தலை சுற்றி மயக்கம் வருதல் இல்லை. மயக்கம் என்றால் இரண்டு ஒன்றாக கலத்தல். இரண்டும் பலவும் ஒன்றாக கலத்தலுக்கு பெயர் மால் மயக்கம் என்று பொருள். மயக்கம் இரண்டு பொழுது ஒன்றாக சேருகிற நேரம் தான் மாலை.
பகலும் இரவுமாக இரண்டும் கை குலுக்குகின்றன, அதுதான் மாலை. அதே போல பல பூக்கள் ஒன்றாக சேர்ந்து மயங்குகின்றன, அதுதான் மாலை. இந்த இடத்துல மூன்றாவது மாலை, மாலை இயல்பே. இரவரன் மாலையன் குறிஞ்சி பாட்டுல கடைசியில வரும். கானகத்தில் தலைவியும் நானுமாக தொழில் சொல்கிறார். தலைவியும் நானுமாக விளையாடி கொண்டிருந்தோம், பூ பொறித்தோம், பாறையில் கொண்டு வந்து பல பல மலர்களையும் குவித்தோம், மாலையாக துடித்துக் கொண்டிருந்தோம். அப்போது அங்கு ஒருத்தன் வந்தான். அவன் கெடுதியும் அறிவீரோ என்று கேட்டான். இங்கு என்னால் துரத்தி வரப்பட்ட ஒரு யானை வந்ததே நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டான். இவர்கள் நடுங்கி கொண்டு நிற்கிறார்கள். அயலான் ஒருவன் பெண்கள் விளையாடி கொண்டிருக்கூடிய இடத்தில், கானகத்தில் ஒரு பகுதியில் வந்து முற்றிலும் தெரியாதவனாக இருக்கக்கூடிய நிலையில் வந்து பேசுகிறான். அவனிடம் இந்த பெண்கள் பேசுவதற்கு அச்சமுற்று நாணி நிற்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் யானையிடமிருந்து அவர்களை காப்பாற்றுகிறான். அவர்களே அன்பு தோன்றுகிறது. அப்படி சொல்லி கொண்டு வருகிறது. அன்பு தொட்டு இரவரன் மாலையன், அன்பு தொட்டு இரவிலே வந்து இந்த களவுக்காதலின் பொருட்டாக அவன் வருகின்ற மாலையன் இயல்பை உடையவன். அதனால மாலை இயல்பே என்றால் அதற்கு எடுத்துக்காட்டு குறிஞ்சி பாட்டிலும் பிற சங்க இலக்கியங்களிலும் காணலாம். தொல்காப்பியர் சொல்லக்கூடிய சில சொற்களுக்கு சங்க இலக்கியங்களில் இல்லை. இந்த உரியல்ல சில சொற்களுக்கு உரிய ஆட்சி சங்க இலக்கியத்தில் இல்லை. ஏன்னா சங்க இலக்கியம் நமக்கு முழுமையா கிடைக்கல. 2379 பாடல்கள் தான் கிடைக்கின்றன. அவற்றிலே இதிலே உள்ள சில சொற்களுக்கு நாம் அங்க தேட முடியல. இல்ல, சரி, மாலை இயல்பே இரவரன் மாலையன் என்று, மாலையன் என்றால் தன் இயல்பை உடையவன் என்று பொருள். அடுத்து கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும் என்று 2 சொற்களுக்கு கூறுகிறார். கூர்ப்பு என்றால் உள்ளது சிறத்தல், முன்பை விட மிகுதியாக இருந்தது. அறிவு கூர்ந்து அன்பு கூர்ந்து என்று சொல்லுகிற போது அன்பு மிகுந்து என்று பொருள். அதான் உள்ளது சிறத்தல். அன்பு மிகுந்து அன்பு கூர்ந்து, தயவு கூர்ந்துன்னு எடுத்து சொல்லுகிறார்கள். தயை கூர்ந்து என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கூர்ந்து உள்ளது சிறத்தல். அதான் போன வகுப்புல சொன்ன அந்த கூறுதல் என்பதனை திருவிக அவர்கள் கூறுதல் அறம் என்று ஆக்கினார். அதாவது பரிணாமம் என்பதற்கு அவர்கள் உண்டாக்கிய சொல் கூறுதல் அறம். பல சொற்கள் திருவிக்காவால் ஆக்கப்பெற்றிருக்கின்றன. அதற்கு எடுத்துக்காட்டுக்கு 2 சொற்களை சொல்லுகிறேன். ஒன்று இந்த கூறுதல் அறம். திருவிக்க அவனுடைய உரைநடை மிகச் சிறந்தது, மிக அழகுடையது. சில சமயங்களில் 2 சொற்களா இருக்கும், சில சமயங்களில் 3 சொற்களா வரும். திடீரென்று சில தொடர்கள் 20 சொற்கள்ல போய் முடியும். எல்லா வகையான நடையும் அவரிடம் உண்டு. சோழ நாடு ஒரு பசும் பறவை, பறவைன்னா கடல், இடையின ரகரம். சோழ நாடு ஒரு பசும் பறவை, அதன் முடி நீலவான், அடி பைங்கூழ், பண் மருதம், உடைமை சோறு, ஓம்பல் விருந்து, போர்வை பொழில் எழுதுவார். அவ்வளவு செறிவான ஒரு உரைநடை. அதே சமயத்துல நீண்ட உரைநடையும் அவர் எழுதுவார். முருகன் அல்லது அழகுங்கிற ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுங்க. நல்ல உரைநடையை பற்றி அறிய வேண்டும் என்றால் திருவிக்காருடைய அந்த நூல் ஒன்று போதும். முருகன் அல்லது அழகு. மனம், இளமை, அழகு, கடவுட்தன்மை ஆகிய 4 பண்புகளை உடையவர் முருகன் என்று தொடங்கி, அதற்கு பிறகு இயற்கையிலேயே தோன்றிய ஒன்றுதான் முருகு என்று காட்டுவார். அதனால அந்த கூறுதலறங்கிற சொல்ல திருவிக்கா ஆக்கினார். இன்னொரு சொல் சைக்கலாஜிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அது அகத்திணையர் என்று மொழிபெயர்த்தார். அதை எந்த இடத்துல கையாளுகிறார் பாருங்க. திருவிக்கா அவர்கள் உடல் நலமில்லாத பெரியாரை பார்க்க போகிறார். அவர் மருத்துவமனையில படுத்திருக்கிறார் பெரியார். அப்போது அவரை பார்க்க இவர் போகிறார். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வருவதுண்டு. என்றாலும் இறுகிய நட்பு அவர்கள் வாழ் இருந்தது. எத்தனையோ வந்து போனார்கள். பெரியார் அவர்களை எல்லாம் பார்த்து
நான் நலமாக இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், போய் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி கொண்டிருந்தவர் திருவிக அவர்களை பார்த்தவுடன் கையை பற்றி கொண்டு அழுகிறார். அவர் அழுவதை கண்டவுடனே இவருக்கு ஆற்றாமல் இவரும் அழுகிறார். அப்போது எழுதுகிறார் தன்னுடைய வாழ்க்கை குறிப்புகளை, நாயக்கர் என்னை கண்டவுடன் ஏன் அழுதார், அவருடைய நிலை கண்டு என் கண்களில் ஏன் கண்ணீர் பெருகிற்று, இந்த ஆராய்ச்சி அகத்திணையர்பால் விடுகிறேன் என்று எழுதுகிறார். அது உளவியல்னு சொல்றோம், இப்ப அது அகத்திணை என்று மொழிபெயர்த்தார் திருவிக. அகத்திணையர் என்றால் உள்ளத்தை பற்றிய ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் என்று. அப்படி பல சொற்களுக்கு எல்லாரும் படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த பெரிய புராணத்துக்கு திருவிக உரையை படியுங்கள். ரொம்ப நுட்பமா எழுதியிருக்கிறார். அது அவர் எழுதும்போது அந்த பெரிய புராண உரை எழுதியதை பற்றி அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நான் இல்லற நெறிப்படுவதற்கு முன்பு பெரிய புராணத்தை பற்றி சிந்தித்தது உண்டு. அப்போது நான் பெரிய புராணத்தை பற்றி எண்ணியதற்கும் பிறகு என் மனைவி என்னுடைய இல்லத்திற்கு வந்த பிறகு அவளோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் காரணமாக என்னுள்ளே தோன்றிய ஒரு பக்குவமான நிலைமையை காட்டுகின்ற வகையில் பெரிய புராணத்தின் உரை அமைந்தது. அதனால இந்த அம்மா ஆருயிர் கமலம் என்று அவரால் வர்ணிக்கப்படுகின்ற அந்த அம்மையார் 6 ஆண்டுகளே வாழ்ந்தார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அம்மையார் உயிர் நீத்தார். தொண்டே துணையாக வாழ்ந்த திருவிக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி வாழ்க்கை குறிப்புகளிலே சொல்லக்கூடிய இடம் கல் நெஞ்சையின் கடிவிக்கு. எங்கள் அன்பு வாழ்க்கையிலே முகிழ்த்த அமிர்த முளைகள் 2, ஒன்று ஆண் மற்றொன்று பெண். ஆண் பிறந்தவுடன் மறைந்தது, பெண் திலகவதி பிறந்து 6 திங்கள் இருந்து கை காட்டி கால் காட்டி கண் காட்டி மறைந்தது. செல்வம் பெற்றோம் இழந்தோம், வேறு என்ன செல்வம் பெற்றோம் என்று எழுதுகிறார். அதனால வாழ்க்கையில 6 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை அவரிடம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. மிகச்சிறந்த சான்றோராக உள்ளம் பக்குவப்பட்ட ஒருவராக தான் மாறுவதற்கு அந்த வாழ்க்கையே காரணம் என்று திருவிக அவர்கள் எழுதுகிறார். அவர் எழுதிய இந்த பெரிய புராணத்தினுடைய உரையை நீங்கள் படியுங்கள். அதற்கு மேலும் விரிவான உரை வேண்டும் என்றால் சிவகவிமணி சுப்பிரமணிய முதலியார் எழுதிய பல தொகுதிகளாக இருக்கக்கூடிய பெரிய புராண விரிவுரையை நீங்கள் பயிலலாம். இதெல்லாம் தமிழனுக்கு கிடைத்த சொத்து. இதெல்லாம் அருமையாக பயன்படுகிறது. ஒரு பக்கத்துல பெரிய புராணம், இன்னொரு பக்கத்துல கம்பராமாயணம். இந்த ரெண்டையும் எவ்வளவு பெரிய பெருங்காப்பியம். கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தினுடைய தழுவல் இல்லை, இது ஒரு தனி இலக்கியமாக வளர்ந்து விட்டது. மிகச்சிறந்த ஒரு படைப்பாக புதுமைகள் பல கொண்டதாக கதையைத்தான் இங்கிருந்து கொண்டானே தவிர கதை கூறும் நெறியை புலப்பாட்டு நெறியை கம்பன் அங்கிருந்து கொள்ளவில்லை. பல செய்திகள் புதுமையாக பேசப்படுகின்றன, பண்பாட்டை தழுவி பேசப்படுகின்றன. அந்த கம்பராமாயணத்திற்கு யாருடைய புத்தகத்தை படிக்கிறதுனா கம்பராமாயணத்தை அருமையாக கம்பன் கழகம் பதிப்பித்திருக்கிறது. அதுல பலகாலம் உழைத்த பெருமை பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்களை சார். அவர்கள் கும்பகோணம் கல்லூரியில் எனக்கு முன்னாலே பயின்றவர். பேராசிரியர் பாசு மணியத்திடம் அவர்களும் பயின்றார்கள். அவர்கள் இந்த தொல்காப்பிய உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இப்போது நான் நிகழ்த்துகின்ற இந்த உரையை தொல்காப்பிய உரை படித்து அவ்வப்போது சில கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். கம்பராமாயணத்துல மிக ஆழமாக இறங்கி நுட்பமான பொருளை புலப்படுத்தக்கூடியவர்கள் மிகச்சிலர். அதில் ஆசா ஞானசம்பந்தன் அவர்களுக்கு பிறகு ஞானசுந்தரம் அவர்கள் தான் அதனை மிக சிறப்பாக எடுத்து உரைக்கிறார்கள். நான் மிகுதியாக சொல்லுவது புகழ்ச்சியாகிவிடும். அதனால நீங்க அவருடைய உரையை கேட்டு வாழ்கின்ற அறிஞர்கள்ல ரொம்ப சிறந்தவர். அவருடைய பச்சை பெருங்கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்தவர். அவர் கம்பராமாயணம் என்று மட்டும் இல்ல, தொல்காப்பியம் பிற இலக்கியங்கள் இலக்கணம் எல்லாவற்றிலும் தேர்ச்சி மிக்கவர். சில இடங்களில் அவர் சொல்லக்கூடிய குறிப்புகள் எனக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றன. அதனால அந்த கம்பராமாயணத்திற்கு பேராசிரியர் ஆசாஞா உரையையும் பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்களுடைய உரையும் நீங்கள் கேட்டு பாருங்க. எதற்காக சொல்லுகிறேன்னா, இப்போதெல்லாம் இந்த பெரிய இலக்கியங்களை பற்றி, பார இலக்கியங்களை பற்றி மேடைகள்ல விளையாட்டுத்தனமா பேசக்கூடிய, பொழுதுபோக்கு தரமாக பேசக்கூடிய நிலை தோன்றிருக்கிறது.
அது இயற்றிய பெரியோர்களுக்கு, அந்த காப்பியம் பாடிய பெரியோர்களுக்கு செய்யக்கூடிய அறம் அன்று. அதில் நம்முடைய சிறுபள்ளி விளையாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போது மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நாம் எல்லாரையும் குறை சொல்வதாக கருதக்கூடாது. இந்த பட்டிமன்றம் என்று ஒன்று வந்த பிறகு ஆழமான இலக்கிய திறனாய்வு என்பது போய்விட்டது. கேட்பார் கிளுகிழுப்ப, அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி தோன்ற, கை ஒலி செய்ய, இப்படி பேச வேண்டும் என்ற வேட்கை பலருக்கும் ஏற்பட்டு விட்டது. அதனால பெரும்பாலும் அறிஞர்கள் எல்லாம் இத்தகைய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதில்லை. ஆனால் பழைய காலத்தில் ஆசா ஞானசம்பந்தம் போன்ற, ஞானசுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் பேசுகின்ற காலத்துல கம்பராமாயணத்தினுடைய நுட்பங்களை எல்லாம் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதே போல திருவிக்கா அந்த உரையில அவ்வளவு நுட்பமான செய்தியை சொல்லியிருக்கிறார். சிவகவிமணி மிக ஆழ்ந்த நிலையில் பல உள்ளுரை செய்திகளை எல்லாம் பெரிய புராணத்தில் புலப்படுத்தி இருக்கிறார்கள். பின்னால இடம் வருகிற போது அவற்றையெல்லாம் 1-2 எடுத்துக்காட்டுகளை காட்டுவேன். சரி, கூடுதல் அறம் என்பது போல அகத்திணையர் என்ற ஒரு சொல்லையும் அவர் காட்டியிருக்கிறார். கழிவும் உள்ளது சிறக்கும். கழிவு என்பது கழுவி நீக்கி என்ற சொல்ல பயன்படுத்தல, என்ற பொருளில் பயன்படுத்தவில்லை. நனவின் இயன்றதாயினும் கங்குள் கனவினற்று அதன் கழிவே என்ற அகநானூற்றில் சொல்லப்படும். அதாவது கனவுல கண்டது நனவுல மிகுந்தது, சிறந்து தோன்றியது. அதைத்தான் அகநானூறு சொல்லுகிறது. அது கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும். உள்ளது சிறத்தலை. இந்த சொற்களை எல்லாம் நாம் எழுதணும், வழக்கிற்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும். அடுத்தது கதழ்வும் துணைவும். துணைவு ஒலிக்கும் போது சரியா ஒலிக்கணும். துணைவு என்றால் அது வேற, தன்னகரம். துணைவு என்றால் விரைவு என்று பொருள். கதழ்வும் துணைவு. கதழ்வு துணைவு என்று 2 சொற்களும் விரைவு என்ற பொருளை கூறுவன. புறநானூற்றுல அருமையாக ஒரு இடத்துல வரும். கடுஞ்சினத்த கொள்களிலும் கதழ் வரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர்வேரும் நெஞ்சு புகன் மறவரும் என 4 மாண்டதாயினும். 4 சேனை, 4 வகையான படைகள் ஒருவருக்கு, ஒரு அரசனுக்கு வேண்டும். கடுஞ்சினத்த கொள்களிலும், யானைக்கு கோபம் வேண்டும். கடுஞ்சனத்த கொள்களிலும் கதழ் வரிய களிமாவும், குதிரைக்கு விரைவு வேண்டும். கதழ் வரிய, கதழ்னா அந்த விரைவுன்னு பொருள். அங்க கதழ் வரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர்வேரும், பேருக்கு உருவ சிறப்பு வேண்டும். நெடுங்கொடிய நிமிர்வேரும் கொடிமடங்காது உள்ளே புக வேண்டுமாம் பெரிய வாயில்கள்ல தேர். யானையும் அப்படித்தான். நெடுங்கொடிய நிமிர்வேரும் நெஞ்சு புகன் மறவரும், அதாவது நெஞ்சில செருக்கு இருக்கணும் காலாளுக்கு. இந்த 4 மாண்டதாயினும், இந்த 4 படை என்பது சிறந்தது என்றாலும் கூட மாண்ட அறநெறி முதற்றே அரசின் குற்றம். அறநெறி இருக்குல்லையா, அறநெறி இல்லைன்னா அதற்கு பிறகு என்ன என்ன எத்தனை எவ்வளவு படை வலிமையெல்லாம் இருந்து என்ன? அரசனிடம் அறம் இருக்க வேண்டும். அதைத்தான் புலவர் அறிவுறுத்துகிறார். அதுதான் அந்த இடத்துல கதழ்வு என்றால் கதழ் வரிய களிமா என்றால் பெருக்கு மிக்க, விரைவு மிக்க குதிரை என்று பொருள். அதே போல துணைவு என்றால் அதுவும் விரைவு என்ற துணை வரி என்று வரும். துணை வரி என்றால் விரைந்து செல்லக்கூடிய குதிரை. பெரும்பாலும் இந்த சொற்கள் 2 சொற்களும் குதிரைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன சங்க இலக்கியங்கள்ல. அடுத்தது நமக்கு தெரிந்த 2 சொற்கள், அதிர்வும் விதிர்ப்பும் நடுக்கம் செய்யும். உள்ளம் அதிர்ந்தேன், மெய் விதிர்த்தேன் என்று சொல்லுகின்ற இடத்துல அது நடுக்கத்தை குறிக்கும். இந்த அதிர்ச்சி என்று அது இப்போது அதிர்ச்சிங்கிறது இருக்கு. கேட்டவுடன், இந்த செய்தியை கேட்டவுடனே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கூப்பாரா ஒரு கதையில எழுதுகிறார், தொடங்கும் போதே எழுதுகிறார், தம்பி வந்தது சிவராமையர் டேஞ்சரஸ் என்ற அந்த தொடரை கண்டவுடன் நெஞ்சம் அதிர்ந்ததுன்னு எழுதுகிறார். அதனால அத்தகைய சொற்களை எல்லாம் சிறுகதைகள்ல கூட நாம பார்க்கிறோம். அந்த அதிர்ச்சிங்கிற சொல் இயல்பா எல்லாருக்கும் தெரிந்த சொல் தான். அதிர்வும் விதிர்ப்பும், மெய் விதிர்த்தது நடுங்கிற்று என்று பொருள். அது எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய்னா திருவள்ளுவர் சொல்லுகிறார். எதிரதா காக்கும், நாளைக்கு வரக்கூடிய துன்பத்தை கருதி இன்றைக்கே அதற்கு
அது வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல், அதுதான் அறிவுடைமை. எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய். அவர்களை அதிர்ச்சி செய்ய வைக்க முடியாது. அத்தகைய அது அதிர்வு என்பது நடுக்கம், விதிர்ப்பு என்பது நடுக்கம். விதிர்ப்புற அறியா ஏம காப்பினை என்று புறநானூற்றுல, எந்த இடத்துலையும் நீ நடுங்க மாட்டாய், ஏனென்றால் அவ்வளவு பாதுகாப்பான அமைப்பை என்னுடைய நாட்டில் காணலாம் என்று புலவர் பேசுகிறார். அடுத்தது 3 சொற்களை சொல்லுகிறார். வார்தல், போகல், ஒழுகல். வார்தல், போகல், ஒழுகல் 3ம் நேர்வும் நெடுமையும் செய்யும் பொருள. ரொம்ப அருமையான ஒரு இடம் அது. இந்த இடத்துல வார்தல் என்றால் நேர்வும் நெடுமையும், நேரா இருப்பதையும் நீளமாக இருப்பதையும் குறிப்பது இந்த சொற்கள். இதுல பாருங்க, கூடை வார்த்தான் அப்படின்னா என்ன பொருள் இருந்தா, ஊற்றுகிற போது அது நீளமா இருக்குது. ஊற்றப்படுகின்ற களத்திலிருந்து சேருகின்ற களம் வரையில் நீளமா வருது. கூடை வார்த்தான். ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன சொல்லு? அவன் பாலை வார்த்தான் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லு? he poured the milk. poured, poured the milk. ஒருத்தர் கிண்டலா எழுதியிருக்கிறார் பாருங்க. வார்னா போர், தமிழ்ல வார்னா ஆங்கிலத்துல போர். அதே போல தமிழ்ல போர் என்று சொன்னால், அதாவது சண்டை, தமிழ்ல போர் என்று சொன்னா ஆங்கிலத்துல வார். இங்க வார்னா அங்க போற, இங்க போர்னா அங்க வார் அப்படின்னு எழுதுறாரு. இதெல்லாம் ஒலி ஒப்புமை, வேற ஒன்றும் இல்லை. வாரெல்லாம் அது எல்லாம் பிளேஃபுல் எட்டிமாலஜின்பா, விளையாட்டுத்தனமான ஒரு ஒலி ஒப்புமை கொண்டு செய்யக்கூடிய பெயர்ப்புகள். சரி, வார்தல். அடுத்தது வார்ந்து இலங்கு வையிற்று எரிவைன்னு சொல்லுகிறான் குறுந்தொகையில. வார்ந்து இலங்கு, பரணர் பாடுகிற பாட்டுல வார்ந்து இலங்கு வையிற்று அறிவை. வையின கூர்மை, வையிற்று எயிறு பல்லு. வார்ந்து இலங்கு என்றால் நீண்டு அமைந்த பற்கள். பற்கள் அழகாக நீண்டு இருக்கின்றன, நேராக இருக்கின்றன. வார்தல். அடுத்தது போகல். ஊசி போகிய அப்படின்னா, போகிய என்றால் உள்ளே சென்று இருக்கக்கூடிய, நேரா ஓடி இருக்கு. காருடை போகி என்று பதிக்கப்பத்துல வரும். இந்த உடைங்கிற மரம் பெருசா உயரமா வளர்ந்துருக்கு. அதுதான் இவ்வாறு வார்தல், போகல், ஒழுகல் என்றால் அருவி ஒழுகிற்று என்றால் நேரா நீளமாக வருகிறது. அதான் ஒழுகுதல். அதிலிருந்து வந்ததுதான் ஒழுக்கம். கொஞ்சம் கூட திசை மாறாமல் நேரா வருவதுதான் ஒழுகுதல். அதிலிருந்து வந்தது ஒழுக்கம் என்றால் பிறழாமை, உள்ளம் பிறழாமை, பொறி புலன்கள் நெறியும் நீங்காமை என்று சொல்ல வேண்டும். மால்வரை ஒழுகிய வாடை என்று திருவாடாற்று படத்தில் சொல்லுகிற போது, மால்வரை ஒழுகிய வாடை, பெரிதாக நீண்டு இருக்கக்கூடிய வாழை மரம். வாழை மரம் இருக்கிற இதனை பற்றி சொல்லுகிற போது ஒரு பாட்டுல, இந்த வாழை மரம் கன்று ஈன்ற உடனே அது வாழையடி வாழையனன்னு பாடினார் வள்ளலார். கன்றை ஈன்ற உடனே வாழை மரத்துக்கு முடிவு வந்துவிடும். அதை பற்றி சொல்லுகிற போது, புத்தன் தாய் புனமூங்கில் இப்பி சிப்பி வாழை கடுஞ்சிலந்தி ஆகியவைகளுக்கெல்லாம் வேளாலை என்று சூழாலே தம்முயிருக்கு சோர்வுன்னா. அதுல முதல்ல சொல்லப்பட்டது புத்தன் தாய். புத்தனுடைய தாய் சூழ் கண்ட உடனே அவளுக்கு முடிவு தோன்றிவிட்டது. வடுநோயுறாமல் தோன்றினன் என்று மணிமேகலை சொல்லும். ஆண்கோன் அவ்வழி தோன்றினான். புத்தன் பிறந்தது எப்படின்னு கேட்டா, வயிற்று பகுதியை கிழித்து கொண்டு புத்தன் பிறந்தான் என்று பேசும். அது புத்தன் தாய். ஆகவே அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், புத்தனுடைய தாய் சித்தார்த்தன் தோன்றிய உடனே இறந்துபட்டாள் என்பது அந்த பாட்டினாலே தெரிகிறது. அதே போல மூங்கில் பூத்துதுன்னா அவ்வளவுதான், அது முடிந்து போச்சுன்னு பொருள். புனமூங்கில் இப்பி சிப்பி கருஞ்சிலந்தி கத்தும் விரியன் கடும். வார்தல் போகல் ஒழுகல். வார்தல் போகல் ஒழுகல் 3ம் நேர்வும் நெடுமையும் செய்யும் பொருள.
அது நரம்பு போகி அப்படின்னா அது என்ன போகின்னு என்ன பொருள்னா நேரா இருக்கு. யாழ்ல கட்டிய நரம்பு இருக்குத அது மிக நேராக கட்டப்பட்டிருக்கிறது. யாழ் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அது ஏழு என்பதிலிருந்து வந்தது இல்லை. 7 நரம்பு உண்டது யாழ்னு சில பேர் எழுதியிருக்காங்க. அப்படி இல்லை, நரம்பின் எண்ணிக்கையினால் வந்த பெயர் அல்ல. யா என்றால் கருப்பு என்று பொருள். கரிய மரத்தினாலே செய்யப்பட்டது யாழ். யா என்றால் கருப்பு, யா மரம் என்றால் கரிய மரம், யாமும் என்றால் இருளடர்ந்த கரிய பொழுது என்று பொருள். யாடு என்றால் கரிய விலங்கு என்று பொருள். அதுவே பிற்காலத்திலே ஆடு என தெரிந்தது. அந்த நரம்பு யாழ்ல கட்டப்பட்டிருக்கிற நரம்பு நேரா இருக்கணும். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஓமை தமிழ்ல. இது போல ஒரு ஓமை எங்காவது நீங்கள் கேட்க முடியுமா? எந்த மொழிகளாவது நீங்கள் பார்க்க முடியுமான்னு நினைச்சு பாருங்க. இந்த யாழினுடைய நரம்பை இழுத்து கட்டியிருக்கிறான். ரொம்ப இழுத்து கடுமையா முடுக்கிட்டானே, ஆனால் அந்த ஆணியில இசை பிறக்காது. அதே போல தளர விட்டு விட்டாலும் இசை பிறக்காது. இதுதான் நரம்பு போகின்னா. போகல் நெடுமையாக நீளமாக செல்லுகின்ற நரம்பை சரியாக பக்குவம் தோன்ற பொருந்த அந்த ஒலி பிறப்பதற்குரிய அமைப்போடு பிணைக்கப்பட்டு என்று பொருள். அதுக்கு தமிழ் இலக்கியத்துல 10 பாட்டுல அழகாக ஒரு ஓமை சொன்னாருங்க. இந்த குரங்கு ஒன்று பாம்பை பற்றி கொண்டது. கையில பாம்பை தெரியாம பிடிச்சிட்டு நாவற்பழம் நினைச்சு குளத்துல இருக்கிற பாம்பை அதனுடைய தலையை பார்த்த உடனே நாவற்பழம் ஒண்ணு மிதக்குது போல இருக்குன்னு நினைச்சு கையால பற்றியது. முன் கையில அப்படியே வளையல் அடிக்கியது போல சுற்றி கொண்டது. உடனே குரங்கிற்கு அச்சம் வந்து விட்டது. ஐயோ, பாம்பு பிடிச்சிட்டோம், இதை விட்டு விட வேண்டும் என்று கருதி கையை கொஞ்சம் திறக்கும் போது அந்த பாம்பு சுற்று முன்கையில் ஈடுகிறது. இதை விடக்கூடாது, விட்டா கடிச்சிரும்னு சொல்லி இறுக்கி பிடிக்கிற போது அந்த கட்டு தளர்கிறது. இப்படி பைங்கன் ஊகம் பாம்பு பிடித்தன்ன அப்படின்னு சொன்னான். பைங்கன் ஊகம் பாம்பு பிடித்தன்ன. குரங்கு பாம்பை பிடித்தது போல, அதனுடைய கட்டு நெகிழ்ந்தும் இறுகியும் தோன்றுவது போல யாழின் நரம்பு இறுகவும் தளரவும் சரியாக அமைக்கப்பட்டது என்று சொல்லுகிறான். அதனால நரம்பு போகி என்றால் நரம்பை சரியாக நேராக இழுத்து கட்டி என்று பொருள். அடுத்தது தீர்தலும் தீர்த்தலும் விடப்பொருட்டாகும். இரண்டையும் தீர்தல் குற்றம் தீர்ந்தன்னு எழுதுவோம். குற்றம் தீர்ந்த என்றால் குற்றத்தை விட்டுவிட்ட, நீங்கிவிட்ட. இன்மை தீர்த்தல் வன்மையானே என்று புறநானூற்றுல பார்க்கிறோம். தீர்த்தல் என்றால் நீக்குதல், விடுதல், விடற்பொருட்டாகும். அது தீர்த்தம் என்பது கூட மாசை நீக்குவது, மாசு விடுவதற்காக அமைந்தது. ஆர்த்த விரவி துயர்கட ஆர்த்தனாமாடும் தீர்த்தன் என்று மாணிக்கவாசக பெருந்தகையார் பேசுவார். ஆர்த்த பிறவி துயர்கட ஆர்த்து நாமாடும் தீர்த்தம் சிற்றம்பலவன். தீர்த்தம் என்றால் தீர்த்தம் என்றால் தண்ணீர். அதை தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான சொல்ல பேச்சு வழக்கில் பெரும்பாலும் ஒரு சமூகத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா தூத்தம்பாங்க. கொஞ்சம் தூத்தம் கொண்டு வா என்று பிராமண வழக்கு. பிராமண பேச்சு வழக்கில் தூத்தம் அப்படின்னா தீர்த்தம் என்பது தூத்தம்னு ஆச்சு. அத பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார் அருமையாக. கிளியை பற்றி கிளிங்கிற தலைப்பில் அவர் பாடியிருக்காரு. அதை எப்படி பாடியிருக்காருன்னு கேட்டா, காட்டிலே கிளீச்சென்று கழறுகிறாய். காட்டுல கிரீச்சுன்னு கத்துதான், அவ்வளவு சுதந்திரம் அதுக்கு. காட்டுல உரிமை தோன்ற கிரீச்சுன்னு தான். காட்டிலே கிரீச்சென்று கழறுகிறாய், கூட்டிலே குக்கு என்று கொஞ்சுகின்றாய். கூட்டுல பிள்ளைகள்கிட்ட அப்படியே கிளி தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கொஞ்சுகிறது.
இது எப்படி இருக்குன்னா, ரெண்டு மொழி இருக்கு கிளிக்க. ஒன்று கிரீச்சுன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று கொஞ்சக்கூடிய மொழி. இது எப்படி இருக்கிறது என்றால், வீட்டிலே தூத்தம் என்பார், வெளியிலே பிழைப்புக்காக ஏட்டிலே தண்ணீர் என்பார், உன்போல்தான் அவரும் கிள்ளாய். ரெண்டு மொழி வச்சிருக்கிறாங்க. எழுதும்போது தூத்தம்னு எழுத மாட்டாங்க, தீர்த்தம்னு தான் எழுதுவாங்க. வீட்டிலே தூத்தம் என்பார், வெளியிலே பிழைப்புக்காக ஏட்டிலே தண்ணீர் என்பார், உன்போல்தான் அவரும் கிள்ளாய் என்று சொல்வார். அதனால தீர்த்தம் என்றால் விடுதல், பலவற்றை நீக்குதல் என்று பொருள். இது பிறவினை அன்று என்று எழுதுவார் சேனாவரையர். இது தீர்ந்தது என்றால் முடிந்து விட்டது, விட்டு போயிற்று என்று பொருள். அதே போல தீர்த்தல், ஆள தீர்த்துட்டான்னா நீக்கி விட்டான் என்று பொருள். அடுத்தது கெடவரல் பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு. கெடவரல் என்றால் ஒரு விளையாட்டு, மகளிர் விளையாட்டு என்று அகராதியில் கெடவரல்ங்கிறதுக்கு மகளிர் விளையாட்டுன்னு எழுதியிருப்பாங்க. அது என்ன மகளிர் விளையாட்டு? கெடவரல்னா ஒருவரை ஒருவர் மறைத்து கொண்டு கண்டுபிடிக்கிற விளையாட்டு. கண்ணை கட்டி கொண்டோ கண்ணை கட்டாமலோ ஒளிந்து மறைந்து அவர்களை தேடுகின்ற ஒரு விளையாட்டு கெடவரல். அடுத்தது பண்ணை. பண்ணை என்றால் பல பேரும் கூடி ஆடுகின்ற விளையாட்டு. பண்ணை தோன்றி எண்ணான்கு பொருளும் கண்ணிய பொருளே நானான்கு என்ப என்று மெய்ப்பாட்டி என்ற முதல் நூற்றாவில் தொல்காப்பியர் சொல்லுவார். பண்ணை என்றால் விளையாட்டு ஆயம், கடவரல் ஆயமுடு என்று எழுதுவார். இந்த பண்ணைங்கிற சொல்ல இதே பொருள்ல வியப்பாக இருக்கிறது. இந்த பண்ணைங்கிறது விளையாட்டு ஆயம் என்ற அதே பொருளில் பாரதியாரால் குயில் பாட்டில் கையாளப்படுகிறது. பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் நாளெல்லாம் நந்தொழிக்கும் பாட்டிலும் நாட்டினிலும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாதியே. இந்த குயில் சொல்லுதான். இந்த குயில் அப்படியே பேசாம இருக்கு. கவிஞன் அங்கிருந்து போய் கேட்கிறான், ஏழு செய்யும் இன்பத்தி ஏற்றும் திறனுடையாய் பேசாய் என கேட்கு, நீ பேசு அப்படின்னு உடனே அந்த கீழ் சொல்லுகிறதா, நீல பெருங்கடல் எந்நேரமே தானிக்கும் ஓலத்திடையே வந்து உதிக்கும் இசையினிலும் பண்ணை மடவார் பழகுபல பாட்டினிலும் ஆற்று நீர் ஓசை அருவி ஒதுங்கினிலும் பாட்டிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியே. இந்த குயில் பாட்டு குயில் சொல்லுதான், பாட்டுல நெஞ்சத்தை பறிகொடுத்து விட்டேன் என்று பேசுகிறதா. அதனால அந்த பண்ணை தோன்றியங்கிறத அதே பொருள்ல பாரதியார் குயில் பாட்டுல விளையாட்டு ஆயம் பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும், அதனால விளையாட்டு ஆயம் என்று பொருள் அதற்கு பண்ணை தோன்றிய என்பதற்கு. அடுத்தது தடவும் கயவும் நலியும் பெருமை. தட என்றால் அகன்றது என்று பொருள், பெருமை என்று பொருள், பெரியது என்று பொருள். அதே போல கய என்றாலும் கயம் என்றாலும் பெரியது என்று பொருள், நலி என்றாலும் பெரியது என்று பொருள். பின்னாடி இதுக்கு சில மாற்றங்களையும் சொல்ல போகிறார், அதையும் பார்ப்போம். தடவும் தடக்கை, தடக்கை என்றால் பெரிய கை என்று பொருள். வலி துஞ்சு தடக்கை, வலிமை அடங்கிய கை என்று புறநானூறு சொல்லுகிறது. அதே போல கலித்தொகையில கயவாய் பெருங்கை யானை என்றால் கயம் என்பதற்கு பெரிய என்று பொருள். இந்த இடத்துல கயவாய் என்றால் பெரிய வாய், அது திறந்தா வாய் பெரிதாக ஒரு கொள்கலம் போல பெரிதாக விரிகிறது. கயவாய் பெருங்கை யானை. அடுத்தது அதே போல நளி என்றாலும் பெருமை, நளிமலை நாடன் நள்ளியும் என்று திருப்பாணாற்றுப்படையில் சொல்லப்படுகிறது. நளி என்பதற்கு பெரிய என்று, நளிமலை என்றால் பெரிய மலை. தட கய நளி இந்த மூன்று சொற்களும் மூன்று உரிச்சொற்களும் பெருமை என்ற பொருளுடையது. யாத்திரங்கிற காரிகளை அரிசீர்திருத்தத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவான். கடந்தூள் நாடன் காளிங்கன் கதிர்வேல்வாடு மாதங்கி தடந்தோள் இரண்டும் வெய்தான்தான். தடந்தோள் இரண்டும் வெய்தான்தான், படிக்கண்ணீல மலர்தான்தான் இன்னும் தங்கை தன்மையே என்று பேசுவார். அதனால தடம் என்றால் பெரிய என்று, தடக்கை பெரிய கை.
சரி, அடுத்தது இந்த தடங்கிற சொல்லு கோட்டமும் செய்யும். தடையின் கிளவி கோட்டமும் செய்யும். கோட்டம்னா வளைவு. ஒரு பெரிய கும்பகோணம் கோட்டம், தஞ்சாவூர் கோட்டம்னு சொன்னா ஒரு சுற்று, ஒரு வளைவு, சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு பகுதி என்று பொருள் கோட்டம். தடவன் கிளவி கோட்டமும் செய்யும். தடமறுப்பு எருமைன்னு நற்றினையில சொல்லுவான். அந்த எருமையினுடைய கொம்பு அது வளைந்திருக்கிறது, அது கோடுன்னு அதற்கு பேர் என்ன, வளைவுடையதுன்னு பொருள். இப்போ சைக்கிள்ல சக்கரம் வளைஞ்சு போச்சுன்னா கோட்டமுற்றது என்று சொல்லுகிறோம், வளைவுடையது என்று பொருள். தடமறுப்பு எருமை என்றால் வளைந்த கோட்டமும் செய்யும், வளைந்திருப்பதையும் சொல்லும். தட என்பதற்கு வளைவு என்றும் பொருள். அதே போல கயவன் கிளவி மென்மையும் ஆகும். கய என்ற சொல்லுக்கு மென்மை என்ற பொருளும் உண்டு. கயந்தலை மடப்பிடி கலக்கிய சின்னீரை என்று கலித்தொகையில சொல்லும். கயந்தலை மடப்பிடி, இளமையான தலையினை உடைய, அதாவது மென்மையான தலையினை உடைய, மடப்பிடி, மடம் என்ற குணத்தை உடைய, பண்பை உடைய, பிடி பணியானை. கயந்தலை மடப்பிடி கலக்கிய சின்னீரை என்று கலித்தொகையில, அதாவது சுனையில கொஞ்சம் தான் தண்ணீர் இருக்கிறது, அதை இந்த பெண் யானை ஆண் யானை ரெண்டு அங்க போகுது. இப்பதான் நாம தான் பெண் யானை ஆண் யானைன்னு சொல்லுகிறோம். அதெல்லாம் ஆண் பெண் என்பன மனித பிறப்புகளுக்கு உரிய சொற்கள். அதை நம்ம ஆண் யானை பெண் யானை என்று யானைக்கும் சேர்த்து சொல்லுகிறோம், புலிக்கும் சேர்த்து சொல்லுகிறோம். இப்ப அதுக்கெல்லாம் வேறு வேறு சொற்கள் மொழியிலே இருந்தன என்பதையும் நாம் மறந்தோம். களிறு என்றால் ஆண் யானை, பிடி என்றால் பெண் யானை. இப்ப ஆண் யானை பெண் யானைன்னு சொல்லுகிறோம். சரி, நளியல் கயவன் கிளவி மென்மையும் செய்யும். அதனால மடப்பிடி கலக்கிய, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. எங்காவது நீங்கள் இந்த பாட்டை நீங்க பயன்படுத்தலாம். சுனைவாய் சிறுநீர் எய்தாது என்று பிணைமான் இனியுண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊற்றும் சுரமெந்தர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்று கீழ்கணக்கில் அகநூல்ல சொல்லுகிறான். என்ன பொருள் என்றால், சுனையில இருக்கிற தண்ணீர் கொஞ்சமா இருக்கு. அப்ப யானை குடிக்கிறதுக்காக போகிறது, தன்னுடைய பெண் யானையும் அழைத்து கொண்டு போய், ஐயோ இந்த தண்ணீர் கொஞ்சம் தானே இருக்கிறது, நாமும் சேர்ந்து குடித்தால் ரெண்டு பேருக்கும் போதாத, அதனால நம்முடைய துணையாக இருக்கக்கூடிய இந்த பிடி பெண் யானை அருந்தட்டும் என்று சொல்லி ஆண் யானை தும்பிக்கையை வச்சு கள்ளத்தின் ஊற்றும், இந்த ஆட்சி வேற எங்கேயும் இல்லை, கள்ளத்தின் ஊற்றும் சிரம் என்றார். வாயை வச்சு வெறும் சத்தத்தை உண்டாக்குது, தண்ணீரை உள்ளார இழுக்கல. தண்ணீரை உள்ள இழுத்தா எல்லாம் தீர்ந்து போய்விட, அப்புறம் பெண் யானைக்கு ஒன்றும் இருக்காது. அதனால அது குடிக்கட்டும் என்று இருக்கிறாங்க. அருமையாக ஒரு சிறுகதையில எழுதுவார். சோறு வெந்திருந்தது, ஓரிருவருக்கே பொருந்தக்கூடிய சோற்றை இந்த இல்ல தலைவி சொல்லுகிறாளா, எனக்கு இன்றைக்கு பசியே இல்லை, அவளுக்கு நிரம்ப பசி இருக்கு, ஆனா கணவன் உண்ண வேண்டும் குழந்தைகள் உண்ண வேண்டும் என்பதற்காக எனக்கு இன்றைக்கு பசியே இல்லைன்னு அவன் கணவன் சொன்னானா, எனக்கும் பசியே இல்லை. அந்த குழந்தைகள் சொல்லிட்டா உடனே, எங்களுக்கும் பசிக்கல, எல்லாருக்கும் பசி இருக்கு, ஏன் இல்லைன்னு சொல்றாங்க, எல்லாருக்கும் அன்பு இருக்கு. அதனால இவ்வாறு அதை ரொம்ப அருமையாக நம்ம சங்க இலக்கியத்துல சொல்லுவான். மடவோர் காட்சி நாணி குப்பை வேலை உப்பிரி வெந்ததை மடவோர் காட்சி நாணி கடை அடைத்து, குப்பை கீரை, குப்பையில முளைச்ச கீரையை கொண்டு வந்து உப்பின்றி, உப்பு இல்லாம தண்ணீரை ஊற்றி வேக வச்சு அதை எடுத்து வச்சு சாப்பிட்றதுல உடனே யாராவது பார்த்தா, ஐயோ இவன் இதை சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாரு, இகழ்வார்களே என்று கதவை அடைச்சிட்டு, அது எப்பவும் அடைக்காத கதவு, விருந்தோம்புவதற்காக அடைக்காத ஒரு கதவு, அடையா நெடுங்கதவு. அதை இந்த வறுமையின் பொருட்டாக கதவை அடைத்து விட்டு மடவோர் காட்சி நானி கடையடைத்து என்று பேசுவான். அதுபோல அது பயந்தலை கலக்கிய மடப்பிடி, அது மென்மை என்ற பொருளுடையது. அடுத்தது நளியன் கிளவி. இந்த மூணு சொற்களுக்கும்
அமெண்ட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. கூடுதலாக இந்த பொருளை பற்றி சொல்லுகிறார். முதல்ல தடவும் கயவும் நடியும் பெருமைன்னு சொல்லிட்டாரு. அதுல தடங்கிற சொல்லுக்கு கோட்டம் என்ற பொருளும் உண்டு, வளைவு என்ற பொருளும் உண்டுன்னு சொன்னாரு. கய என்பதற்கு மென்மை என்ற பொருளும் உண்டு என்று சொன்னார். அடுத்தபடியாக நளியன் கிளவி செறிவும் ஆகும். நளியனில், அதுதான் நள்ளிருள்னு நாம சொல்றோம். நள்ளிருளில் அவன் வந்தான். நல்லன் ஞாமம், நள் என்றால் செறிந்த என்று பொருள். அது நளி. நளியன்களை இப்போது வழக்கம் இருக்குது. மார்கழி திங்களை பற்றி சொல்லுகிற போது சில மாவட்டங்களில் இது நளிர் மாசம்னு சொல்றாங்க. அது குளிர்ங்கிறது சேர்ந்து போச்சு. அதுல நளிர் மாசம்னா ரொம்ப குளிர் செறிந்த. நளியன் கிளவி செறிவும் ஆகும். நளிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக கரிகாலனை வெண்ணிக்குயர்த்தியார் பாடுகின்ற பாட்டுல இவ்வாறு சொல்லுகிறார். நளிரு முன்னீர், செறிந்த நீர் பரப்பை உடைய கடல் என்று அதற்கு பொருள். கடல் அவ்வளவு செறிவாக இருக்கிறது. அதை நளிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக என்று அவர் பாடுவார். அடுத்தது பழுது பயனில்லை. இது இப்போ வழக்கில் இருக்கு. பழுதாகிவிட்டது என்றால் பயனின்றி போய்விட்டது என்று பொருள். பழுதுகடி வாழ்நாள். என்ன பழுதுகடி வாழ்நாள்னா நாள் வீணாக போய்விட்டது. ஒரு நாள் வீணா போலாமா? கிடைக்குமா மீண்டும்? ஒரு நாள் என்றால் என்ன? திருவள்ளுவர் சொல்லுகிறார், நாளது ஒன்று போர் காட்டி. இந்த சொல்லு, இந்த தொடர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. நாளது ஒன்று போர் காட்டி, நாட்காட்டி இருக்குதுல. நாள் என்று ஒன்று போல காட்டி, அது என்னது? உண்மையிலேயே வாழது உணர்வார் சரி. நம்முடைய உயிரை ஈர்கின்ற, உயிரை பிளக்கின்ற, உயிரை துண்டாடுகின்ற வாழ் அது உணர்வார் சரி. அது வாழ். உயிரை அறுத்து போடுகிற வாழ் அல்லவா அது. அது போய்விட்டது என்பதற்காக ஒரு வருத்தப்படணுமே. பயனில்லாமல் போயிடக்கூடாது. நாள் பயனோடு போக வேண்டும். இந்த நாளில் நாம் இன்னது செய்தோம், பயனுள்ளது செய்தோம், எதிர்காலத்திற்கெல்லாம் ஏற்றம் உள்ளது செய்தோம் என்று சொல்லக்கூடிய நிலை வேண்டும். அதான் பழுதுகடி வாழ்நாள். பழுதென்றம்மா இவ்வாயிழை துணிவே என்று குறுந்தொகையில சொல்லப்படும். மா செவிலியிடம் சொல்லுகிறார் தோழி, பழுதென்றம்மா, இது பயனில்லாமல் எதுவும் செய்து விடவில்லை அம்மா. பழுதென்றம்மா இவ்வாயிழை துணிவே, என்னுடைய தலைவி இவனை தன்னுடைய காதலனாக தேர்ந்தது ஒன்றும் பிழை இல்லை, ஒரு பழுது இல்லை என்று பேசுகிறாய். பழுதுகடி வாழ்நாள். பழுதுகடி வழினாள்ங்கிறத பாரதியாருடைய பாட்டுல வேற வகையா சொல்றார். பதடி வைகள்னா, அது சங்க இலக்கியத்துல பதடி வைகள்னா அதை அது பாரதியார் கையாளுகிறார். பதர், பதரா பிடிச்சி நெல்லு பதர், பதர்ல உள்ளார ஒன்றும் இருக்காது. அது போல ஒரு நாள் அப்படி போய்விடக்கூடாது. ஒரு நாள்ல படுத்து தூங்கி கழித்தால் அந்த ஒரு நாள் போனது தானே, திரும்ப வருமா? நாட்காட்டியில தொங்குகிறது. அது உண்மையிலே அந்த தொங்கக்கூடியது என்னவென்றால் நம்முடைய வாழ்நாள் தொங்குகிறது. அதுல ஒரு நாள் அப்படி காலம்பரம் எழுச்சோன்னு கிழிக்கிறோம். நேற்றை கழிந்தது என்பதற்கு ஒரு தாளை கிழிக்கிறோம். நேற்று ஒன்றும் கிழிக்கல. நேற்று நாம் ஒன்றும் செய்து கிழிக்கவில்லை என்பதற்கு அடையாளமாக அந்த தாளை கிழிக்கிறோம். அந்த கிழிக்கிற அந்த தாள் நம்முடைய வாழ்நாளின் ஒரு பகுதி. அது போய்விட்டது என்று பொருள். அதனால அது பழுதா போகக்கூடாது. நாள் பழுதா போகக்கூடாது. பழுது பயனின்றே, பயனில்லாமல் போகக்கூடாது. இந்த இடத்துல பயனின்றேன்னு சொல்லாம பயமின்றேன்னு சொல்லிக்கார் பாருங்க. அந்த பயங்கிறதுக்கு காலமன்றியும் மரம் பயம் பகரும் பார் கபிலர் பாரியை குறித்து பாடுகிற பாட்டுல காலமன்றியும் மரம் பயம் பகரும், அதை பன்மையாக கொள்ள வேண்டும். பல பயன்களை பெறுவது, பல பயன்கள் இல்லாமல் போய்விட்டது என்று பொருள். காலமன்றியும் மரம் பயம் பகரும். சரி, அடுத்தது சாயல் மென்மை. அந்த பெண்ணை பார்த்தா யாரோட சாயல் இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். இப்ப அது வேற பொருள். யார் போல இருக்கிறது என்று பொருள்.
இந்த இடத்துல சாயல்னா மென்மை என்று பொருள். சாயல் மார்பு என்றால் மென்மையான மார்பு. மருந்தன் சாயல் என்று திருமுரு காட்டுப்படுகிறது. குளிர்ந்த அருமையான மென்மையான என்ற பொருள். இதுல சாவி என்பது உரிச்சொல் என்று எழுதினார் சேனாவரையர். சா என்பது மென்மை, சான்னு மென்மை. சாய்ன்னு பல இடங்கள்ல அது சாய்ன்னு என்ன அசை நிறைத்தற்காக சாய் என்ற உரிச்சொல் சாய் என்று வரும். சாய் என்றால் என சாய் என விகாரப்பட்டது என்று எழுதுவார் உரையாசிரியர். அவ்வாறு அடுத்தது முழுதன் கிழவி எஞ்சா பொருட்டு, அது இப்போது வழக்கில் இருக்கு. முழுதுன்னா கொஞ்சம் கூட குறையிலன்னு பொருள். மண்முழுதாண்ட என்று வந்தா என்ன பொருள்? மண்முழுதாண்ட. அவர் குமரகுருவரர் தான் பாடுவார். இந்த குமரகுருவருக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த புலமையும் அஞ்சா நெஞ்சும். இந்த சமயத்திலே சில சான்றோர்கள் இருந்தார்கள் சமய உலகில். அவர்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சலை பார்த்தா மிக வியப்பாக இருக்கிறது. யானையை மதம் கொண்ட யானையை கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஆளை காலால மிதிச்சு கொல்லுன்னு சொல்லிட்டான் மகேந்திரவர்மன். அப்பர் ஒரு துறவியாக இடுப்புல துண்டை கட்டிட்டு நிற்கிறார். அப்ப அவர் கொஞ்சம் கூட அதற்காக அஞ்ச வருவதில்லை, அஞ்சுவது ஒன்றில்லை, அஞ்ச வருவதில்லை, ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால அந்த துறவிகளை குமரகுருவிற்கும் அப்படிப்பட்ட ஒரு துறவு. மண்கண்ட வெண்குடை கீழாக இருந்த மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாள். சகல கலாவல்லி மாலை 11 பாட்டையும் படிங்க, நல்லா சொல்லி பாருங்க. வழிபாட்டுக்கு வழிபாடும் ஆச்சு. சகல கலாவல்லிய கலைமகள் வழிபாடு அனைத்து கலைகளையும் தேர்ந்தவளாகிய அவற்றுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சகல கலாவல்லியை குமரகுருவர் மிக அருமையான தமிழ்ல பாடியிருக்கிறார். அதுலதான் அவர் சொல்றார், மண்முழுதாண்டன்னா என்ன பொருள் என்றால் கொஞ்சம் கூட எச்சம் இன்றி ராஜராஜனை பற்றிய கல்வெட்டுகள் சொல்லுகிற போது அப்படித்தான். ராஜராஜன் காலத்துல காவிரி ஆற்ற பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. ஏன் இல்லை அப்படின்னா, இப்ப செய்ய முடியாது, தண்ணீர் வருகிறதா இல்லையான்னு. 4ஆம் நாள் சரியா வந்தது தண்ணீர். 3ஆம் நாள் கதவை அடைச்சிட்டாங்க மைசூர்ல, குறைஞ்சு போச்சு. மேட்டூர் அடைச்சு வரவு தண்ணீர் வரவு குறைந்ததுங்கிறான். இப்ப அவன் கதவை அடைத்து விட்டு, மைசூர்காரர்கள் கதவை அடைத்து விட்டார். அவங்களுக்கு அந்த மாநிலத்துல உரிமை இருக்கு. ஆனா ரிப்பேரியன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில காவிரி நதிநீர் பங்கீட்டுல கீழே வருகிற தண்ணீர் தமிழ்நாட்டுக்குரியது, மேல இருக்கிற தண்ணீர் மைசூருக்குரியதுங்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அதை சில சமயங்கள்ல பின்பற்றுவதில்லை. அதுக்குன்னு ஒரு குழு போட்டாங்க, நடுவர் குழு, காவிரி நடுவர் குழு, தீர்ப்பாயம். மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. 3 பெரிய அறிஞர்களை போட்டிருந்தாங்க. 3 அறிஞர்களுக்கும் தமிழ் தெரியாது. தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் பண்ணுகிற போது நான் தான் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர். காவிரியினுடைய பெருமையும் தொன்மையும் தமிழகம் உரிமையையும் பல இடங்களிலிருந்து எடுத்து நான் காட்டி வருகின்ற போதெல்லாம் அவர்கள் ஒரு சிறிதும் கேட்கவே இல்லை. ஆனால் வைத்தீஸ்வரன் கோயில்ல பார்த்த பிறகு காவிரி வறண்டு போய்விட்டால் கோயிலிலே கொடுக்கக்கூடிய தீர்த்தம் கூட கொடுக்க முடியாது என்று அறிந்த பிறகு 205 TMC தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு விட்டே ஆக வேண்டும் என்று அணைக்கரையில் உட்கார்ந்து அவர்கள் எழுதினார்கள். அதனால காவிரி உரிமை ராஜராஜன் காலத்துல ஏன் வரலன்னா, குடகிலிருந்து காவிரி வரக்கூடிய அனைத்து பகுதிகளும் ராஜராஜனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தன. வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த குடகு மலையிலிருந்து அவன் கொல்லம், கூபம், குடகு ஆகிய எல்லா நாடுகளையும் வென்றிருந்தான். அவனுடைய பொறுப்பில் இருந்தன. ஆகவே காவிரி தோன்றக்கூடிய இடத்திலிருந்து கடல் போய் சேர்கின்ற வரையில உள்ள அனைத்து நிலப்பகுதிகளும் ராஜராஜனுடையவை என்ற நிலையில் காவிரியில சிக்கலே இல்லை. அவன் ஊரு, அவன் ஆறு, அவனுடைய மலை என்றிருந்த காலத்தில் காவிரி சிக்கல் இல்லை என்று நாம் அறிய வேண்டும். சரி, அதனால முழுது என்றால் எஞ்சா பொருட்டு என்றார். எஞ்சாமை என்ற பொருளுடையது. அடுத்தது வம்பு நிலையின்மை.
அருமையான சொல்லி இந்த வம்புங்கிறது. வம்பு என்றால் நிலையில்லாதது என்று பொருள். இந்த கார்காலம் வந்தா மழை விடாமல் பெய்யும், அடமழைன்னு சொல்லுவாங்க. அடர்ந்து பெய்யக்கூடிய மழை அது விடாமல் பெய்யும். ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் மழை பெய்வது உண்டு. 10 நாள் தொடர்ந்து பெய்யும், பள்ளிக்கூடம்லாம் மூடிடுவாங்க, யாரும் வெளியில் இயங்க மாட்டார், கடுமையான மழையா இருக்கும். இப்ப அப்படிப்பட்ட தொடர்ந்த மழையை நாம் பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஆனால் அந்த கார்காலத்திற்கு முன்பே ஒரு திங்களுக்கு முன்பாக 2 திங்களுக்கு முன்பாக மெல்ல அப்படி கார் வருவதை காட்டும். அது கார்காலம் என்று. அது வம்புன்னு பேர், இருக்கு வம்பமாரின்னு பேர். அப்ப பெய்கிற மழைக்கு பேர் வம்பமாரி. வம்பு என்றால் புதியது என்று பொருள். வம்பமாரியை காரணம் அதித்தே என்று குறுந்தொகையில வரும். இது கார்காலம் இல்லை, இது வம்பு, இது நிலையில்லாதது, இது இப்போது மறைந்து விடும், வெறும் தூரல் தான், நின்று போய்விடும். அத இந்த வம்புங்கிற சொல்ல கம்பர் ரொம்ப அருமையான ஒரு இடத்துல கையாண்டிருந்தார். கரங்கு கால் புகா கதிரவன் ஒளிபுகா எங்கை வம்பே திறம்புகா, எங்கை வம்பே திறம்புகா அப்படின்னு. அதாவது அனுமன் உள்ளார இலங்கைக்குள்ளார நுழைகிற போது கரங்கு கால் புகா கதிரவன் ஒளிவா, இந்த கோட்டைக்குள்ளார அதிர்ந்த காற்று உள்ளார வர மாட்டேங்குது, கதிரவனுடைய சுடுகின்ற கிரணங்கள் உள்ள வரல. எப்படி இவ்வளவு இறுக்கமான ஒரு கோட்டை வைத்திருக்கிறான், யாரும் நுழைய முடியாதபடி. எங்கை வம்பே திறம்புகா, அதாவது அமரருடைய ஆற்றலும் இங்கு நிலை இல்லை, யாருடைய வலிமையும் இங்கு நிலை பெறா, அந்த அளவிற்கு என்னுடைய வம்புன்னு சொல்றாங்க. எங்கை வம்பு என்று கூறுதல், வம்பு என்று கூறுதல் நிலையின்மையாகும். ஆனால் இவன் அழிவது உறுதி. ஏனென்றா எல்லாத்துக்கும் கதவடைச்சான், அறத்திற்கும் கதவாடைச்சு வச்சுட்டான். அறம்புகாது கிடந்த நின்ற அணிமதிர் கிடக்கை, அறமும் புகாது இருந்தது இந்த மதிர்கடை கிடக்கை அப்படின்னு சொல்ல. அந்த இடத்துலயும் வம்புங்கிற சொல்ல கம்பர் வரையில வந்துருச்சு. அதாவது சங்ககால சொற்கள் இதனால பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து வந்து நம்முடைய காலத்துல அதெல்லாம் கெட்டு போனதற்கு என்ன காரணம் என்றால், நாம பேசுகிற தமிழ் இல்லை. நமக்கு கலப்பு மனத்துல பற்று இருக்கலாம், சமுதாய நிலையில் நாம் கலப்பு மனத்தை நாம் ஏற்கலாம். சாதியற்ற ஒரு மனத்தை 2 சாதியினர் கலந்து திருமணம் செய்து விடுதலை ஏற்கலாம். ஆனால் 2 மொழியை ஒன்றா சேர்த்து குழப்புதல்ங்கிறது, 2 மொழிகளுக்கு கலப்பு மனம் செய்து வைத்தல் என்பது அடாத பிழையாகும். நினைச்சு பாருங்க. இத ராஜாஜி அவர்கள் எழுதுகிறார்கள் செந்தமிழ் செல்வியில. அந்த காலத்துல என்னுடைய பிரதருக்கு மேரேஜ் பண்ண வேண்டும் என்பதற்காக எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நிலைமையை டாக்கிள் பண்ணி என்று பேசுகிறார்களாம். எல்லா இடத்துலையும் டாக்கிள் பண்ணி அரேஞ்ச் பண்ணி சிச்சுவேஷனை ஸ்டடி பண்ணி இந்த சொற்களை போடுகிறார்கள். இவ்வாறு பேசாதீர்கள், ஒன்று ஆங்கிலமா பேசுங்க என்று தமிழாக பேசுங்கள், ஆங்கிலம் பேசுகிற இடத்துல ஆங்கிலம் பேசுங்கள், மற்ற இடங்களெல்லாம் தமிழ் பேசுங்கள், தமிழிலே சொல்லுங்கள். எதற்காக வீணாக அயற் சொற்களை கலக்க வேண்டும் நம்முடைய பேச்சுல? சரி, பேசித்தான் விட்டு போறாங்க, எழுதும் போதும் அவ்வாறு பல பேருக்கு அவ்வாறுதான் எழுத வருகிறது. அந்த நிலை மொழிக்கு அழகு சேர்ப்பது அன்று, வலிமை சேர்ப்பது அன்று. அதனால இந்த சொற்கள் எல்லாம் பிற்காலம் வரையில வந்தது. 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீர்களானால் 19ஆம் நூற்றாண்டுல இந்த சொற்கள் எல்லாம் மெல்ல மெல்ல நம்முடைய வழக்கில் இருந்து மறைய தொடங்கிவிட்டன என்பது வரலாறு. அருமையான சொற்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். கம்பளைன்னு ஒரு சொல்ல பார்க்க போறோம். கம்பளைன்னா என்ன? எங்கோன்னு இருந்த கம்பளை மோதூர் உடையோர் போல விடையின்றி உடைய செம்மண் நாளவை அண்ணாந்து புகுதல் என்போர் வாழ்க்கை இரவலர் குறித்ததும் புறநானூற்றுல ஒரு இடத்துல சொல்றான். அதாவது எங்கோன்னு இருந்த கம்பளைன்னா ஆரவாரம், கம்பளை மூதூர். இப்பவும் இந்த சொல்லு வழக்கில் இருக்கு. சிற்றூர்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு கண்ணீரும் கம்பளையுமா வந்தா
அப்படின்னு சொல்லுகிற போது கம்பலை என்றால் ஆரவாரம். அழுது அரற்றி கொண்டு வருகிறாள். எங்கோன்னு இருந்த கம்பலை முதிர்வு என்று புறநானூற்றிலே வருகின்ற கம்பலை என்ற சொல் ஒரு எளிய சிற்றூரில் இருக்கக்கூடிய பெண்ணின் வாழ்க்கையில இடம்பெற்றிருக்கிறது. தண்ணீரும் கம்பலையுமா வந்து நின்று அழுதாள் அரற்றினாள் என்று நாம் பேசுகிறோம். அதனால இந்த சொற்கள் எல்லாம் நம்முடைய கைவிட்டு மெல்ல மெல்ல நழுவிக்கொண்டே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் எழுத்து வழக்கிலேனும் எழுதுகின்ற பொருளிலேனும் எழுதுகின்ற கவிதைகளிலேனும் உரைநடையிலேனும் இவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழ் அறிஞர்களின் அவா. சரி, அடுத்தது மாதர் காதல். மாதர் காதல், மாதர்ன்னு சொன்னாலே காதல் என்று பொருள். இது பெண்களை மட்டுமே குறிப்பதில்லை. மாதர்னா காதற்கு உரியவர்கள் என்ற பொருள்ல மாதர் பெண்களை குறிக்கிறது. ஆனா இது உண்மையிலே இந்த சொல்லுக்கு காதல் என்ற பொருள் என்பதை பல இடங்களில் மாதர் மடநோக்கு என்று கலித்தொகையில் வரும். என்றால் மாதர் மடநோக்கு, காதல் பொருந்திய மடநோக்கு, மடப்பம் பொருந்திய நோக்கம் என்று பொருள். இது எந்த நூற்றாண்டு வரையில வந்திருக்கு பாருங்க. இந்த மாதர்ங்கிறதுக்கு, மாதர்ங்கிறது காதல்னு பொருள். எந்த நூற்றாண்டு வரை? இந்த 6ஆம் நூற்றாண்டுல நாவுக்கரசர் பாடுகிற போது திருவையாற்று பதிகத்துல மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளுடன் பாடி போதோடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர்பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடத்துடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாரும் கண்டறியாதன கண்டேன் என்று நாவுக்கரசர் பாடுறார். அதாவது இந்த பாட்டின் சிறப்பை நம்ம எப்படி சொல்றது நினைச்சு பாருங்க. சங்க இலக்கியத்திற்கு ஆழ்ந்து சங்க இலக்கியம் அவர் படிச்சிருக்கிறாருன்னு தெரியுது. மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளுடன் பாடி, அங்கிருந்து வந்தேன். இந்த பாட்டை எப்ப பாடுறாருன்னு கேட்டா, அப்பர் அடிகள் கைலாயம் சென்றார். கைலாயத்திற்கு ஏறி போகிற போது அவருடைய உடம்பெல்லாம் தேய்ந்து தசையெல்லாம் உதிர்ந்து நரம்பெல்லாம் மெலிந்து இனிமேல் நடக்க முடியாத நிலையில தவழ்ந்து ஊர்ந்து உராய்ந்து போறார். அவருடைய நிலையை கண்டு சிவபெருமான் ஒரு முருகனாக ஒரு முனிவனாக வந்து நின்று, ஐயா வேணா உனக்கு ஆசை? இல்ல இந்த ஊன்பது கொண்டு இந்த இறைவனை நான் கண்டன்று நான் போக மாட்டேன், கைலாயத்தை பார்த்துதான் போவேன். கைலாய காட்சியை திருவையாற்றுல பார்க்கலாம் ஐயா. இந்த குளத்துல மூழ்கி நீ எழுந்து திருவையாற்றுல வா, அங்க என்னுடைய கைலாய காட்சியை பார்க்கலாம் என்று சிவபெருமான் அருளி செய்கிறார். இப்பதான் இந்த பாட்டை நீங்க பார்க்கணும். உடனே அங்க இருக்கிற திருக்குளத்திலே முழுகி, இமயமலை சாரலிலே இருக்கக்கூடிய திருக்குளத்திலே முழுகி திருவையாற்றிலே எழுந்தார் என்பது நாவுக்கரசர் புராண குறிப்பு. இந்த பாட்டுல சொல்றாங்க, யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போதுங்கிறதுக்கு அப்படி ஒரு பொருள் சொல்லுவாங்க. புராணத்தை விளக்குகின்ற ஆசிரியர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், யாதும் சுவடுபடாமல் நடக்காம அங்க முழுகி இங்கே எழுந்தேன்னு சொல்றதாக அந்த பொருளை சொல்லுவார்கள். இயல்பாக பொருள் சொல்லுகிற போது யாதும் சுவடுபடாமல் என்றால் மென்மையாக ஆற்றிலிருந்து நடந்து இருக்கும். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது என்ன கண்டாராம்? கண்டறியாதன கண்டேன். அங்க கைலாயத்தில் நான் கண்டு அறிய முடியாத ஒரு காட்சியை அம்மையும் அப்பனுமாக இங்கே கண்டேன். கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் என்று சொல்லுகிறார். சரி, அது எதற்காக சொல்லுகிறேன்னா, மாதர்ங்கிற சொல்ல நாவுக்கரசர் காதல்ங்கிற பொருள்ல மாதர் பிறை, இந்த பிறை இருக்கிற பிறை நிலா அது அழகானது, அது காதற்கு உரியது, அன்பிற்கு உரியது என்ற பொருள்ல மாதர் காதல். அப்ப ஒரு சின்ன 2 சொற்கள் எவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்குங்களா? மாதர் காதல். சரி, அடுத்தது நம்பும் மேவும் நசையாகும். நம்பு மேவு என்று 2 சொற்களும் விருப்பத்தை குறிக்கும். நசைன்னா விருப்பம். ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் வீரமாமுனிவர் நாடுன்னு ஒரு கட்டுரை இருப்பார். சேதுப்பிள்ளையினுடைய பெரிய ஆற்றல் என்னவென்றால்,
தமிழ்ல ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் என்று நாம அவரை சொல்லிவிட முடியாது. ஆனால் தமிழ் இலக்கியம் இந்த அரிய செய்திகளை மேடையில அழகாக சொல்லக்கூடியவர் சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்தவர் அந்த காலத்துல. அந்த பெருமகன் எழுதுகிற போது எழுதுவார், வெள்ளி மாமலை ராவணன் போய் அந்த கைலாய மலையை தூக்குறான். வெள்ளி மாமலையை அள்ளி எடுத்த போது இறைவனுடைய சேவடி குழுந்தின் ஊற்றத்துக்கு ஆற்றாது நசையினால் பாடிய இசையினுக்கு இறங்கி நெடிய நாளும் கொடிய வாழும் தந்தான். நசையினால் பாடிய இசையினுக்கு இறங்கி இந்த அடுக்கு முடிய அண்ணா பேசுறாருன்னு சொல்லி திட்டியவர்கள் சேது பிள்ளையும் அப்படிதான் சொன்னாரு, கிண்டல்லாம் செய்தாரு. நெல்லையிலிருந்து தில்லை வருவதற்குள் எல்லையில்லா தொல்லைன்னு பேசிட்டு சிரிப்பாரு சேது பிள்ளை. அதாவது இந்த அடுக்குமொழி பேசுவதை அவர் கிண்டல் செய்கிறாராம். அப்படி சொல்லக்கூடிய அவரே அண்ணாவை பற்றி எழுதக்கூடிய ஒரு கட்டுரையில இந்நாட்டு இளம்பிள்ளைகள் கோடைகளாகவும் மோடைகளாகவும் வளரக்கூடாது, காளைகளாகவும் கன்றுகளாகவும் தெரிய வேண்டும்னு அவர் எழுதுவார். அதே போல இங்கேயும் அப்படி எழுதினார், வெள்ளி மாமலையை அள்ளி எடுத்த போது இறைவனுடைய சேவடி கொடுங்கின ஊற்றத்திற்கு ஆற்றாது நசையினால் பாடிய இசையினுக்கு இறங்கி, விருப்பத்தால் பாடிய இசையினுக்கு இறங்கி நெடிய நாளும் கொடிய வாழும் தந்தான் அப்படின்னு எழுதுவார். இங்கே நம்பும் மேவும் நசையாகுமே. நம்பு மேவு என்ற இரண்டும் விருப்பத்தை குறித்த சொற்கள். நன்மொழி நம்பி என்றால் விரும்பி, மேவு தென்கடல் என்றால் மேவு விருப்பம், விருப்பத்திற்குரிய மேவு தென்கடல் மேவலர் என்று வரும். அதேபோல விருப்பத்திற்கு உரியவர் அல்லாதவரை மேவலர் என்று சொல்லுவது வழக்கு. நம்பு மேவு ஆகிய இரண்டு சொற்களும் விருப்பம் என்ற பொருளுடையன. அடுத்தது ஒரு இன்றியமையாத ஒரு நூற்பா. ஓய்தல் ஆய்தல் நிழத்தல், ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் சாய் ஆவையின் நான்கும் உள்ளதன் நுணுக்கம். இந்த நூற்பாவை நன்றாக நாம் உற்று கவனிக்கணும். இதெல்லாம் உள்ளது நுணுகியது, இழைத்தது, சிறுமையுற்றது, அளவில் சிறியதாயிற்று என்ற பொருளை உணர்த்துவதற்காக வருவன இந்த நான்கு சொற்கள். இது உள்ளதன் நுணுக்கம், பெருசா இருந்தது சிறியதாகிவிட்டது என்று சொல்லுவதற்காக இந்த நான்கு சொற்கள் பயன்படும். இது எங்காவது இருக்கிறான்னு ஓஞ்சு போயிட்டம்மா அப்படின்னா இழைத்து போய்விட்டேன். அதைத்தான் ஓய்தல் நுணுக்கம். இங்கு இருந்தபடி இல்லை, இப்ப இழைச்சாச்சு. ஓய்தல் ஆய்தலும் அப்படித்தான். ஆய்தல் என்றால் முழுகி பார்த்தல். கீரை கட்டு வந்தது, அம்மா என்ன பண்ணா, கீரை எடுத்து அறிந்தாள்னு சொல்றது. கீரை ஆய்ந்தாள். கீரை ஆய்தல் என்றால் கீரையில தள்ளத்தக்கன கொள்ளத்தக்கன என்று இரண்டும் உண்டு. அதுல பிரிச்சு வேண்டப்படுகின்ற பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வேண்டாதவற்றை விலக்குவாள். அது பேரு கீரை ஆய்தல்னு பேரு. வீட்டுல குடும்பத்திலே இந்த ஆராய்ச்சி இருக்கிறது. ஆராய்ச்சி எல்லா இடத்துலும் இருக்கிறது. இன்னைக்கு மழை வருமானு அப்படி கைய கண்ணோண்டும் கவிச்சு வானத்தை பார்க்கிறான் உழவன். அவன் வானத்தை ஆராய்கிறான். அதே போல ஈசல் பறப்பதனை பார்த்து விட்டு ஒருவர் சொல்லுகிறான், இன்றைக்கு இரவு மழை வரும் என்று சொல்லுகிறான். சில அறிகுறிகளை கண்டு ஒருத்தன் ஆராய்கிறான். இதெல்லாம் ஆராய்ச்சி என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஓய்தல் ஆய்தல் என்பது உள்ளன நுணுக்கம். குறிஞ்சி பாட்டுல இருவே ஆய்ந்த மண்டல் இதுவன தோழி சொல்லுகிறார் செய்தியிடம், நானும் தலைவியுமாக ஆய்ந்த மண்டல் ஆராய்ந்து கொண்ட அப்படின்னு சொல்லக்கூடாதான். நச்சினார்க்கினியன் என்ற உச்சிமேற் புலவர்கள் நச்சினார்க்கினியன் என்ற உரையாசிரியன் ரொம்ப அருமையாக அந்த இடத்தை சொல்றான். குறிஞ்சி பாட்டுக்கு அந்த இடம் தான் உரை. இருவே ஆய்ந்த மண்டல் இதுவரைன்னா நாங்க ரெண்டு பேருமாக ஆராய்ந்து கொண்டோன்னு சொல்லக்கூடாது. நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து சரி இந்த ஆளை கணவனா ஏற்றுக்கலாமா காதலனாக ஏற்றுக்கொள்ளலாமா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொல்லல. இருவே ஆய்ந்த மண்டல்னா ஆய்ந்தன்னு உள்ளதன் நுணுக்கம்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காருல்ல, அதை நச்சினார்க்கினியர் இங்க பயன்படுத்துகிறார்.
இந்த இடத்து நாணமும் அச்சமும் பெருசா இருந்தது. இந்த தலைவிக்கு நாணம் அளவில்லாம இருந்தது, அச்சமும் அளவில்லாமல் இருந்தது. இப்ப இந்த தலைவனை கண்ட அளவுல வேட்கையின் காரணமாக இந்த நாணமும் அச்சமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சான். வெள்ளம் குறைந்த ஆற்றில நீர் மெல்ல இழைத்து சிறியாக குறுகி ஒரு ஓரத்துல கொஞ்சமா ஓடுவது போல நாணம் என்று கதித்து பறந்த ஒரு பேராறு இப்போது மெல்லிய சிறிய ஓடையாகிவிட்டது போல மெலிந்தது. அவன் ஆழ்ந்தங்கிறதுக்கு நுணுகியது என்று. என்னுடைய நாணம் நுணுகியது, குறைந்தது, என்னுடைய அச்சம் குறைந்தது. இங்க ரெண்டு பேருக்கும் அது மாதிரி ஏற்பட்ட நிலையில் நாங்கள் அவனை தேர்ந்து கொண்டோம் என்று குறிஞ்சி பாட்டுக்கு வருவது இந்த இடத்துல நச்சினாருக்கு நீர் எழுதுகின்ற உரை மிக மிகச் சிறந்தது. அதனால ஓய்தல் நிழத்தல், நிழத்த யானை என்றால் ஓய்ந்து போன யானை. கையோய்ந்து போயினா யானையை பற்றி சொல்லுகிற போது அப்படி சொல்றாங்க. அடுத்தது சாய் என்றாலும் நுணுக்கம், கடும்புணர் சாய். அதான் பெரிய வெள்ளம் குறைந்து சிறியதாக மெல்லிய ஓடையாக நுணுகுவது, கடும்புணல் சாய். இந்த சாய் என்றால் நுணுகுதல். அதுக்கு சாய் என்பது உரிச்சல், சாய் என்பது பகுதியினர் சேனாவரையர். சாய் என்பது குறைஞ்சு போறது, உள்ள அளவிலிருந்து மெல்ல 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 குறைஞ்சு போறது, அதுதான் சாவுன்னு ஒன்று. சாவு அதாவது குறைஞ்சு போச்சு, இங்கு இருந்தது அடங்கி போச்சுன்னு போதும். இவ்வாறு அடுத்தது புலம்பே தனிமை. ரெண்டு சொற்கள் தான், புலம்பே தனிமை. புலம்புன்னா தனிமைன்னு பொருள். தனியா உட்கார்ந்து ஒருத்தன் அழுதான்னா புலம்புகிறான்னு அப்பதான் தெரியும். அவனுக்கே பேசிக் கொள்ளுகிறான், அவனு தனக்கே பேசிக் கொள்ளுகிறான் என்றா புலம்புகிறான்னு சொல்லு. ரெண்டு பேர் பேசிக்கொள்வது புலம்பு இல்லை, அது தனிமை. தனிமையில பேசிக்கொள்வது புலம்புகள் ஆயம். துன்பம் மாலையும் புலம்பும் என்றால் தனிமையும் என்று பொருள். அதனால தனிமையாக இருக்கக்கூடிய நிலையை பற்றி சொல்லுவது புலம்பு. அடுத்தது துவன்று நிறைவாகும். துவன்று என்றால் நெருங்கிய, நிறைவாக இருக்கின்ற. ஆரிய துவன்றிய பேரிசை இமயம். இந்த இமயமலையில ஆரியர்கள் மிகுந்த தபசிகளாக, துறவிகளாக இருக்கிறார்கள். நாங்களும் அங்கெல்லாம் போய் பார்த்த போது பார்த்தா இப்ப துறவிகள் நிறைய பேர் இப்பவும் இருக்கிறாங்க. அங்க இந்து சமயத்தை சார்ந்த துறவிகள் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல சமண சமயத்தை சார்ந்த துறவிகளும் இருக்கிறாங்க. டார்ஜிலிங் பகுதியெல்லாம் போனா அங்கெல்லாம் பௌத்த துறவிகளையும் பார்க்கலாம். இப்படி துறவிகள் எல்லாம் மிகுதியாக இருக்கக்கூடிய இடம் இப்போ இருப்பது போலவே அந்த காலத்துல ஆரியர் துவன்றிய பேரிசை மையம் என்று பதிற்று பற்றி சொல்லுகிறது. ஆரியர் துவன்றிய என்றால் நிறைவாக மிக்கு இருக்கின்ற, நிறைந்து இருக்கக்கூடிய பேரிசை மையம். அங்கதான் கவரிமா இருக்குமா, அதுக்கு பற்றி அதையும் சொல்லுகிறது. கவரிமா, கவரிமான்னு எழுதக்கூடாது, கவரிமான் இல்லை, எல்லாரும் பிழையா எழுதுகிறாங்க. கவரி மா என்றால் விலங்கு என்று பொருள். கவரி என்பது அது வேறு வகையான விலங்கு, மான் இல்லை. அந்த கவரிமா இருக்கிறத அது மயிர்நீட்டின் வாழா கவரிமா. திருவள்ளுவர் எவ்வளவு சரியா எழுதுகிறார் பாருங்க. மயிர்நீட்டின் வாழா கவரிமா என்னார் உயிர் நீத்தல் மானம் வரி. மானம்னா குற்றம், மானம் வரி. நான் முன்பே மானம்ங்கிற சொல்லுக்கு பொருள் சொன்னேன். இந்த மானங்கிற பொருள் சொல்ல குற்றம்ங்கிற பொருளை தொல்காப்பியர் கையாள்வது போல சங்க இலக்கியத்துல சில இடங்களில் வரும். திருக்குறள்ல இந்த இடத்துல வருது. உயிர் நீத்தின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீத்தர் மானம் வரி. குற்றம் வந்துவிட்டால் உயிர் நீத்தர். எது போல? கவரிமா அன்னார், கவரிமாவை போன்று. கவரிமா உடனே அதற்கு பிழையா உரையை சொல்லிவிட்டார்கள். கவரிமா என்பது உடம்புல ஒரு மயிர் போனா கூட உயிர் போயிடும், அப்படியெல்லாம் இல்லை. அதற்கு உடம்புக்கும் அடர்ந்த முடி இருக்கும். அது கடுமையான கோடை காலத்துல இந்த முடியெல்லாம் உதிர்ந்து போய்விட்டா அதற்கு பிறகு இந்த வெயில் வெப்பம் தாங்காம உயிரை விட்டுடும், அது தோல் தாங்க முடியாது. அதைத்தான் இப்படி சொல்றார், கவரிமா அன்னார் உயிர் நீப்பர். மயிர் என்பதற்கு இங்க மயிர் திரள் என்பது பொருள். அடுத்தது துவன்று நிறைவா, நிறைந்தல் முதிர்வே.
முரஞ்சு என்றால் முதிர்ந்து வழக்கு இழந்து போச்சு, இப்போ வழக்குல இல்லை. முரஞ்சு எழிலி, சூழ் முரஞ்சு எழிலி என்றால் சூழ் முதிர்ந்த மேகம் என்று பொருள், முகில் என்று பொருள். சூழ் முதிர்ந்த முகில் என்று பொருள். முரஞ்சல் முதிர்வே. வெம்மை என்பதற்கு வெப்பம் என்ற பொருளே பல இடங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு வெம்மை என்பதற்கு வேண்டல், விருப்பம் என்று பொருள். வெம்மைன்னா விருப்பம். எப்படி என்றால் வெய்யோ என்றால் விருப்பத்திற்குரியவள் என்று பொருள். வெம்போர் என்றால் விருப்பத்திற்கு உரிய போர் என்று பொருள். வெம்போர்ங்கிற சொல்லு சங்க இலக்கியத்துல 80 இடங்கள்ல வருது. வெம்போர் என்றால் விருப்பத்திற்குரிய போர் என்று பொருள். அடுத்தது பொற்பே பொலிவு. பொற்பு என்றால் பொலிவு என்று பொருள். அது பொன் என்பதிலிருந்து வந்தது. பொண்ணுக்கு ஒரு பொலிவு உண்டு, பொன் போன்ற பொலிவு, அதான் பொற்பே பொலிவு. கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலினடு ஊசியின் மேற் காலை ஊன்றி பொற்பர பொற்பு அற நெய் உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர் கொளித்து மறை கொளித்து அமரர்க்கு ஒழித்து அப்படின்பாரு வள்ளலார். எல்லாருக்கும் காட்சி தராம நெருப்புக்கு மேல நின்று தவம் செய்யக்கூடியவனுக்கு இறைவன் காட்சி தரல. 5 பொறிகளையும் வருத்தி எலும்பு புறப்பட இருக்கக்கூடியவர்களுக்கு காட்சி தரல. உடம்பினுடைய பொற்பெல்லாம் அழியும்படியாக கண்ணை மூடி தவம் செய்யக்கூடியவர்களுக்கு இறைவன் காட்சி தரவில்லை. ஆனால் எனக்கு காட்சி தந்தானே என்பது போல வள்ளலார் பாடுகிறார். சிற்பதத்திலும் சின்மயமாய் மிகச்சிறந்த ஞானிகளுக்கு காட்சி தருகிறார். ஆகவே செயற்கையான தவமுடையவர்களுக்கெல்லாம் இறைவன் காட்சி தருவதில்லை. உள்ளம் அடங்க உள்ளமெல்லாம் இறைவனுடைய திருவுருவை உள்ளத்தை நிறுத்தி அன்பு செய்கின்ற ஒருவனுக்குத்தான் காட்சி தருவான். அதைத்தான் அவர் பொற்பர பொலிவு நீங்க என்று அவரும் வள்ளலார் வரையில இந்த சொல் நல்லா வந்திருக்கு. பொற்பே பொலிவு. வரிது சிறிதாகும். வரிது சிறிதாகும். வரிது என்றால் வருங்கலம் என்றால் உள்ளார களத்துல ஒன்றும் இல்லை என்று பொருள். வரிது சிறிதாகும். வரிவக இதுக்கு அருமையான ஒரு இடம் இந்த வரிதுங்கிறதுக்கு. வரிது வடக்கு இறங்கிய சீர்சால் வெள்ளி என்று, வரிது வடக்கு இறங்கிய சீர்சால் வெள்ளி என்று சொல்லுகிற போது இந்த வெள்ளி என்ற கோள் இருக்குத, வெள்ளி என்ற நாள் அது மெல்ல மெல்ல ஏனை கோளை விட நாளை விட இந்த வெள்ளி ஒளி மிகுந்தது. இந்த குறிப்பு எழுதுவது அவை துரைசாமி பிள்ளை அவர்கள். அது பதிற்று பத்துக்கு அவர் எழுதியிருக்கிற விளக்கம் உரை மிக சிறந்தது. அது இல்லாவிட்டா பதிற்று பத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. பல இடங்களுக்கு பழைய உரை இல்லை, பல அடிகளுக்கு பழைய உரை இல்லாத நிலையில் உரைவேந்தர் அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் அதற்கு அருமையாக விளக்கம் உரை எழுதியிருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக இருந்த காலத்து மாணவர்களுக்கு சங்க இலக்கியத்தை மிகச்சிறப்பாக கற்பித்தார். அந்த காலத்துல எப்படி ஆசிரியர் இருந்திருக்காங்க பாருங்க. சங்க இலக்கியத்தை அவர் கற்பித்தார். சிலப்பதிகாரத்தை நாமும் வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் கற்பித்தார்கள். வரலாற்றை சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் கற்பித்தார். சைவ சமயத்தையும் சித்தாந்தத்தையும் வெள்ளைவாரணர் கற்பித்தார். எல்லாம் பெரிய தமிழ் மலைகள். அவர்களெல்லாம் இருந்து பணியாற்றி அந்த பல்கலைக்கழகம் மிகப்பெரிய கல்வி கலைகளுக்கு இடமாக விளங்கிற்று. அதனால்தான் அவர் அண்ணாமலையார் 2 பெரும் பணிகளை செய்தார். ஒன்று பல்கலைக்கழகம் நிறுவி, அது உண்மையிலே தமிழ் பல்கலைக்கழகமா இருந்தது அந்த காலத்துல. அந்த பல்கலைக்கழகம் நிறுவியது ஒன்று. இன்னொன்று தமிழ் இசைக்கென்று ஒரு இயக்கத்தை உண்டாக்கினார். அதுதான் மன்னார் காணவும் நாடு கேட்கவும் பன்னார் தமிழை படுகுழி எழுப்பியோன். இதிலிருந்து தமிழ் இசையை மேலே கொண்டு வந்த பெருமை அண்ணாமலையாருக்கு உரியது என்று எங்கள் ஆசிரியர் வாசுபா மாணிக்கம் பாடுவார். மன்னார் காணவும் நாடு கேட்கவும் பன்னார் தமிழை படுகுழி எழுப்பியோன் அண்ணாமலை என்று அந்த சிறப்பை சொல்லுவார். அதனால
அந்த வெள்ளி என்ற அந்த ஒளி மிகுந்த அந்த கோள் அது நேர் கிழக்குல இல்லாம கொஞ்சம் சாய்ந்து வடக்குல இருக்கணும். வடக்குல இருந்தால்தான் அது மழை பெய்யும். அது தெற்க நகர்ந்ததுன்னா மழை பெய்யாது என்ற குறிப்பை அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் எழுதுகிறார். அப்ப ஆணியம்னு ஒரு சொல்லு வருது, வேற எங்கேயும் இந்த சொல்லு இல்லை. ஆணியம் அது என்ன வருது? வெள்ளி ஆணியம் நிற்ப. ஆணியம்னா மழை பெய்வதற்கு உரிய நல்ல நாள்னு எழுதுகிறார் அவை துரைசாமி பிள்ளை. ஆணியம் என்றால் மழைக்குரிய நாள் என்று பொருள். அது மழைக்குரிய நாள் அந்த வெள்ளி என்ற வந்த அந்த மீன் நிற்கிறது என்று எழுதுகிறார். ஆகவே வரிது சிறிதாகும். அது வரிது வடக்கு இறங்கிய. வரிது என்றால் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக. வரிது வடக்கு இறங்கிய சீர்சால் வெள்ளி கொஞ்சம் சாய்ந்து நின்றது என்று எழுதுகிறார். வரிது சிறிதாகும். வரிது சிறிதாகும். அதுக்கு அகநானூற்றுல 5வது பாட்டுல ஒரு குறிப்பு. தலைவன் பயணப்படுகிறான், சென்று வெளியூர் சென்று பொருள் தேடுவதற்காக புறப்படுகிறான். அப்போது அந்த தலைவி உள்ளத்துல ரொம்ப வருத்தமுற்று ஒன்றும் சொல்ல முடியாம தொண்டையை அடைக்குது. நீ என்னை விட்டுட்டு போனா நான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறியா என்ற குறிப்பை கண் காட்டுகிறது. தண்ணீர் மெல்ல அரும்புகிறது. அப்படியே நிற்கிறார். அந்த பாட்டுக்கு உள்ள கருத்தை அருமையாக பேராசிரியர் மு. வரதராசனார் அவர்கள் ஓவச் செய்தின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஓவியம் அப்படியே நின்றது போல நிற்கிறாளாக. ஓவியம் எத்தனையோ செய்திகளை உணர்த்துமே. அப்படி பலவேறுபட்ட துயர அலைகளை இல்லாம அவருடைய கண்ணும் முகமும் காட்டுகின்றன. அதை ஓவச் செய்தின்னு எழுதினார். இந்த அகநானூற்று பாட்டையே புரியாது. ஒரு பாட்டு ஒரு நூலாக ஆகிவிட்டது. அதற்கு தான் சாகித்ய அகாடமி அவருக்கு பரிசு கொடுத்தது. ஓவச் செய்தி. ஓவச் செய்தி ஒன்றிணைந்து ஒற்றி என்று சொல்லுவார் அந்த பாட்டுல. அதுல நிற்கிறாளாம், வரிதகத்து எழுந்த வாயலும் ஒருவல். உள்ளத்துல ஒரு உணர்ச்சியும் இல்லாம அங்கிருந்து நின்று மெல்ல வாய் கூட சிரிக்குது. ஆனா உண்மையிலே அது வாயல் முறுவல். வாய் என்றால் வாயினை உண்மை, அல் என்றால் அல்லாத, உண்மையில்லாத ஒரு முறுவல். சிரிப்பாது, அது துயரத்தின் வெளிப்பாடு, துயரத்தின் கீற்று. அதான் வரிது சிறிதாகும். வரிதகத்து எழுந்த, உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் என்று பொருள். வரிதகத்தெழுந்த வாயல் முறுவல் என்று சொல்ல பார்க்கிறோம். அடுத்தது ஏற்றம் நினைவும் துணிவும் ஆகும். ஏற்றம் என்றால் நினைவு துணிவு இரண்டையும் குறிக்கும். இது கொல்லன் அடிசின்னு ஒரு புலவன். அவன் 145வது குறுந்தொகைப்பாட்டுல இந்த சொல்ல அருமையாக பயன்படுத்தி இருக்கிறார். ஏற்றம், அதை ஏற்றின்னு சொல்லுகிறார். இறைவதி அன்றி துறைகள் சிறுகுடி காணவன் சேர்ப்பன் கொடுமை ஏற்றி. அந்த காணக நாடனுடைய சிறுமையினை, அவன் செய்த கொடுமையினை ஏற்றி என்றால் நினைந்து. அது என்ன ஏற்றிங்கிறதுக்கு நினைந்துங்கிறது எப்படி பொருள் என்றால், உள்ளத்திலே ஏற்றி, உள்ளத்திலே இயைத்து. அதனால ஏற்றம் என்பதற்கு நினைவு என்று பொருள். அதே போல தம்மூனும் கொடுமை நம்பையும் ஏற்றி என்ற இடத்துல துணிவு, துணிவு என்ற பொருள்ல வருகிறது. அதனால இவ்வாறு ஏற்றி என்பதற்கு முற்றாள் இளந்தொழில் கொய்து உப்பின் நீருலையாக ஏற்றி, அந்த இடத்துல வேற பொருள். அடுப்புல ஏற்றிங்கிறான், அது வேற பொருள். இந்த இடத்துல ஏற்றி என்றால் துணிவு நினைவு என்ற இரண்டு பொருள்களை வருவதனை மற்ற நேரம் இந்த மாதிரி துணிவு என்ற பொருளை 88 இடங்கள்ல 9 இடங்கள்ல வருது. சிறந்த எடுத்துக்காட்டு நற்றினை 88வது பாட்டுல இருக்கு. கொடுமை நம்மையும் ஏற்றி
என்று பார்க்கிறோம். சரி, அடுத்தது ஏற்றம் நினைவும் துணிவுமாகும். காணலம் கொடுமை சேர்ப்பன் கொடுமை ஏற்றி. அடுத்தது எனக்கு ஒன்றும் துணிவே இல்லையா, யான் ஏற்றம் இல்லாதே, எனக்கு துணிவில்லை. அதனால ஏற்றம் ஏற்றம் என்பதற்கு நினைவு துணிவு என்று இரண்டு பொருளும் உண்டு. அடுத்தது 338வது நூற்பா. அதுல என்ன சொல்லுகிறது என்றால், பிணையும் பேணும் பெற்றின் பொருள. இந்த பெற்று என்று விருப்பம்னு பொருள். அதனால்தான் விருப்பத்திற்குரியதை பெட்டை, அதிலிருந்து வந்தது பெண். பெண் விருப்பிற்குரியவள் என்று பொருள். பெற்று காதல் விருப்பம் அன்பு அதற்கெல்லாம் உரிமை என்ற அந்த உரிமை உடையதுனால பெண் பெற்று இந்த சொற்கள்லாம் ஒரே சொல்லிலிருந்து கிடைத்தவைதான். பெண் பெண்ணை பெற்று பெட்டை இந்த சொற்கள்லாம். பிணையும் பேணும் பெற்றின் பொருளை. பிணை பேணும் பேணுதல் இந்த இரண்டு சொற்களும் விருப்பம் என்ற பொருளை உடையன. இந்த பிணைமான் இனிதுங்க அப்படின்னு பார்த்தோம். விருப்பத்திற்குரிய தன்னுடைய துணை என்பதனை பிணை என்று குறித்தான். அதே போல பேணுதல் என்பது அமரர் பேணியும் ஆவுதி அறுத்தியும் என்று புறநானூற்றுல சொன்னோம். அமரர்களை பேணி பேணி பாதுகாத்து. அது இப்போ நாம எழுதுகிறோம், வழக்கில் எழுதுகிறோம். நம்மை நாம் பேணிக் கொள்ள வேண்டும், மொழியை பேண வேண்டும், நாட்டை பேண வேண்டும் என்றெல்லாம் எழுதுகிறோம். இப்போது அது வழக்கில் இருக்கிறது. அதே போல பிணை என்பதும் வழக்கில் இருக்கு. நான் என்ன உனக்கு பிணையா என்று இப்ப கேட்கிறான். ஜாமீன்ங்கிறதுக்கு பிணை என்பது நல்ல தமிழ்ச்சொல். அதாவது விரும்பி ஒருவன் உடன்படுவது, ஒருவனுக்கு துணையாக இருப்பது என்று பொருள். அடுத்தது பணையே பிழைத்தல் பெருப்புமாகும். பெருத்தல் என்பது இருக்கு பாருங்க, உடம்பு பெருத்தது, உடம்பு பறித்ததுன்னு எழுதணும். இந்த இடத்துல பணையே பிழைத்தல், பிழைத்தல்னா தவறி போதல். பனைத்து வீழ் பகடி என்று அகநானூற்றுல வரும். அந்த எய்தான் அது குறி தப்பி கீழே விழுந்து போச்சு. பனைத்து வீழ் பகடி. பனைத்து என்றால் குறி தப்பி பிழைத்து. அடுத்தது பனைத்தோல் அப்படின்னு வருகிற போது பெருத்த தோல், தோல் பெருத்திருக்கிறது. இந்த இடத்துல பெருமைங்கிற பண்பை உணர்த்தாது, அளவுல பெருமையை அளவுல பெரிய நிலையை உணர்த்தும். அடுத்தது 340வது நூற்றாண்டுல படரே உள்ளல் செலவும் ஆகும். படர்தல் என்றால் நினைந்து செல்லுதல். பள்ளியோர் படர்ந்து புள்ளிர் போகி, அதாவது வளமையான செல்வமுடையவனை படர்ந்து நினைந்து புள்ளிர் போகி பறவை போல பறந்து சென்று. அதனால படர்ந்துங்கிறதுக்கு உள்ளுதல் நினைத்தல் என்று. உள்ளுதல்னா நினைத்தல்னு பொருள். உள்ளின் உள்ளம் வேமை. உள்ளுதல் காரணமாக அதுக்கு உள்ளம்னு பேரு, நினைத்தல் காரணமாக அதுக்கு உள்ளம் என்று பெயர். படர் என்பதற்கு உள்ளம் செலவாகும். அப்புறம் செலவு செல்லுதலையும் அது குறிக்கும். பறவை கன்று வயிர் படர. கன்று குட்டி போனது தொடர்ந்து, பசுவை தொடர்ந்து கன்று குட்டி போகுது. இந்த கன்று குட்டியை தேடிக்கிட்டு பசு போகுது. கறவை கன்று வயிர் படர என்றால் அது செல்லுகின்ற செலவை குறித்தது, பயணம். இப்போது பயணம் என்ற சொல்ல நாம பயன்படுத்துகிறோம். அதுக்கு செலவுன்னு பயன்படுத்தினா தெரிவிக்க, எனது இலங்கை செலவு என்று சொன்னார். அடுத்தது 340வது நூற்றாவோட நாம நிறைவு செய்து கொள்வோம். இதெல்லாம் உரிச்சொற்கள். இவற்றுக்கெல்லாம் உரிய எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இலக்கணம் கற்பிக்கின்ற காலத்து சங்க இலக்கியத்தை இதற்கு இலக்கியமாக கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளுங்கால் நம்முடைய இலக்கியம் எவ்வளவு இலக்கண நெறிப்பட்டது என்பதையும், பழந்தமிழ் சொல்லடைவு எவ்வளவு வளமானது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுவே தமிழ் செல்வமாகும் என்று கூறி இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இது அனைவருக்கும் என் நன்றி. வணக்கம்.